தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். உலகெங்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் அரசியல் செய்து தங்கள் விடுதலையை பெற்றார்கள். ஆனால் இங்கே பன்னெடுங்காலமாக அடிமையாக வாழ்வதற்கே மக்கள் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார். இங்கே அரசியல் என்பது அரிசியும் பருப்பும் வேட்டியும் சேலையும் 1000 500 சாப்பாடும் சாராயமாக மாற்றி நிற்கிறது. அன்பிற்குரிய பெருமக்களே, அருமை உடன் பிறந்தார்களே, சாதி மதம் என்பது வெறும் மனிதர்களுக்கு மட்டுமான உணர்ச்சி. அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமானது. அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்கள். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்கிறார் நம் உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள். இது எல்லாவற்றையும் வாசித்து நேசித்த நாம் ஒரு கோட்பாட்டை உருவாக்குகிறோம். அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் என்ற நிலைப்பாட்டை கொள்கிறோம். ஒரு நாட்டின் அரசை நிறுவுகிற அரசியலிலே சாதியும் மதமும் தான் முடிவெடுக்கும் என்றால், சாராயமும் பணமும் தான் முடிவெடுக்கும் என்றால், அந்த நாடு நாடாக இருக்காது, சுடுகாடாகத்தான் இருக்கும். பணத்தை முன்னிறுத்தி செய்கிற அரசியல் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் சிதைத்துவிடும் என்கிறார். இந்த மனிதனுக்கு மட்டுமேயான சாதி மத உணர்ச்சி அது எப்படி அரசியலில் கலப்பது? அதுவே எப்படி அரசியலாவது? ஒரு மதம் சார்ந்து சாதி சார்ந்து அரசியல் கட்டமைக்கப்படுமானால், அதன் பொருட்டு ஒரு அதிகாரம் நிறுவப்படுமானால் அந்த ஆட்சி யாருக்கானதாக இருக்கும்? நாட்டின் ஒட்டுமொத்த குடிகளுக்கும் பொதுமையானதாக இருக்குமா என்ற கேள்வி எழுமா இயலாது. அரசியல் எல்லா உயிர்களுக்குமானது. ஆடு மாடு நாய் நரி கோழி குஞ்சு எல்லாவற்றுக்குமானது. தெருநாயை கூட நீ அடிக்க முடியாது. அதுக்கு விலங்குகள் காப்பகம் இருக்குது, அது கேள்விகள் வரும். மரத்தை வெட்டாதே, மரம் மண்ணின் வரம், மரம் இல்லை என்றால் மழை பெற முடியாது என்று மரத்தை வெட்டுவதை தடுக்கிறோம். மரத்திற்கான அரசியல். மாடுகளுக்கு கோமாரி நோய் வருவது முகாமிட்டு மாடுகளை காப்பாற்றுங்கள் என்று போராடுகிறார்கள், அது மாடுகளுக்கான அரசியல். மாட்டு தீவனம், மாட்டுக்கான இறை, அது விலை உயர்வு அதிகமாகிவிட்டது, அது குறையுங்கள் என்று வேளாண் பெருங்குடிகள் மக்கள் போராடினால் அது மாட்டுக்கான அரசியல். காடுகளில் செல்லுகிற போது பாலித்தீன் பொட்டலங்களை போட்டு விடாதீர்கள், அது வரையாடுகளும் மான்களும் காட்டு மாடுகளும் தின்று இறந்து போகும் என்று அங்கே பலகை எழுதி வைத்தால் அது மாடுகளுக்கு, காடுகளில் இருக்க விலங்குகளுக்கான அரசியல். சிகரெட்டை பிடித்துவிட்டு தூக்கி போடாதீர்கள், காடு பற்றி எரிந்து விடும் என்று எச்சரிக்கை பலகை வைப்பது காடுகளுக்கான அரசியல். இப்படி எல்லா உயிர்களுக்கும் அரசியல் இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டிலே சாதியும் மதமும் தான் முதன்மையாக அரசியலை தீர்மானிக்கிற ஆற்றல்களாக இருக்கிறது. அதை தாண்டி பணம். அறிவார்ந்த பெருமக்கள், அறிவு சமூகம் இதை சிந்திக்கணும். பணத்தை முதலீடு செய்கிற போது ஒரு தொகுதிக்கு 30 கோடி 20 கோடி என்று முதலீடு செய்கிற போதே அந்த இடத்தில் முதலீடு செய்பவனின் லாப தேவைதான் இருக்கும், மக்கள் சேவை செத்து போகிறது. வாக்குக்கு 2000 காசு கொடுத்து உங்களுக்கு சேவை செய்ய ஒருவன் வருவானா? மக்களுக்கு சேவை செய்கிறவன் எதுக்கு காசு தருகிறான்? ஒருவன் ஒரு வீட்டிற்கு திருட போகிறான், சுவரேறி குதிக்கிறான். அந்த வீட்டிலே ஒரு நாய் இருக்கிறது, அந்த நாய் அவனையே பார்க்கிறது, குறைக்கல. அவன் போகிறான், சுவரில் ஏறி மேலே குதிக்கிறான், அப்பவும் குறைக்கல, அப்படியே பார்த்துட்டே இருக்கு. மறுபடியும் உள்ளே போகிறான், அப்பவே அவனையே பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒருவேளை இந்த நாய் கத்தி எழுப்பி விட்டுருமோ அல்லது கடிச்சுப்புருமோ என்று பயந்து
அவன் கொண்டு போன ரொட்டி துண்டை எடுத்து அந்த நாய்க்கு போடுகிறான். வாய்ந்து கடித்தது. ஏன்? இவன் நம்ம முதலாளிக்கு, நம்ம எஜமானுக்கு, நம்ம வீட்டிற்கு வேண்டியவனா இருப்பானோ, விருந்தாளியா இருப்பானோ? அவனை நாம் குறைப்பது அவமானமாயிருமே, கடித்தால் அது பிரச்சனை ஆயிருமே, சரியாயிரா, தவறா போயிருமே என்று அது கடிக்காம இருக்குது. ஆனால் அவன் என்னைக்கு ரொட்டி துண்டை எப்போது போட்டானோ அப்ப திருட வருகிறான் என்று நினைத்து நாய் பாய்ந்து கடித்து விட்டது. இவன் உறவினன் அல்ல, திருடன் என்று இந்த நாய்க்கு தெரிகிறது. இந்த தமிழர்களுக்கு அது தெரியவில்லை என்பதுதான் பிரச்சனை. எனக்கு தெரிந்து இந்த நாட்டில் மக்கள் தன்னெழுச்சியாக போராடியது நான் பார்த்தேன். அந்த தெருவில் காசு கொடுத்து விட்டு இந்த தெருவில் காசு கொடுக்கவில்லை என்று வீதியில் வந்து போராடியதை நான் பார்த்தேன். இதுதான் உலகத்திலே தலை சிறந்த புரட்சிகர போராட்டம் என்று நான் கருதுகிறேன். அப்படி ஒரு போராட்டத்தை செய்தார். இதிலே இந்த இலவசம், இந்த வாக்குக்கு காசு, இதையெல்லாம் ஐயா இறை என்பவர்கள் ஓனாய் கத்தி என்று எழுதியிருக்கிறார். ஒரு ஓனாய் என்ன செய்கிறது? காட்டுக்குள்ள இருந்து அப்படியே வெளியில வந்து வீதிகளில், வீடுகள், சிற்றூர் கிராம பகுதிகளுக்கு வந்து கோழியை பிடித்து தின்னு வருது. இது தினம் கோழி எப்படி தின்னுட்டு போயிருதே அப்படின்னு நினைச்சு அந்த கிராமத்து மக்கள் ஒரு கத்தியை, கூர்மையான கத்தியை ஒரு இதில் கட்டி இப்படி வைத்து அதில் கோழி ரத்தத்தை தடவி விட்டு விடுறார்கள். இந்த ரத்த வாடைக்கு அந்த ஓனாய் வந்து இந்த கத்தியை அப்படி நக்குது. அப்படி நக்கும் போது நாக்கு அறுபட்டு ரத்தம் கொட்டுது. அப்ப ரத்தம் வர வர மேலும் 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 சுவைத்து சுவைத்து நக்குது. தன் ரத்தத்தையே தெரியாது சுவைச்சு சுவைச்சு சத்து அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கு. கடைசியா மொத்த ரத்தம் சிந்தி செத்து போகுது. அப்படிதான் என் மக்கள் இந்த ஓனாய் கத்தி மாதிரி இந்த இலவசத்துக்கு ஆசைப்பட்டு, அது உங்க ரத்தம் தான், அது உங்க காசுதான். 5000 ரூபாய் என்றால் 6800 கோடி இழக்கிறது அரசு. அரசு காசிலே ஒரு கட்சி தனக்கான வாக்கை உறுதி செய்கிறது. இது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய கொடுமை. பீகார்ல நிதிஷ்குமாரும் பாரதிய ஜனதா அவர்களும் ஒரு கூட்டணி வச்சு ஒரு தேர்தலை எதிர்கொண்டார்கள். ஒரு வீட்டுக்கு 10,000 ரூபாய், ஒரு குடும்பத்துக்கு அவங்க மொத்தமா கொடுத்துட்டாங்க. ஒரே நாள்ல வங்கியில போட்டாங்க. இப்ப அது ஒரு புது முறை வந்திருக்கு. எங்கதான் வங்கி கணக்கு கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல. அதிர்ச்சி ஆயிருது. என் தம்பி ஐகோ என்னிடத்துல சொன்னா, அண்ணா இது கேட்குது, என்ன மாமா அம்மா போட்டிருக்காரா 5000 திடீர்னு வந்திருக்கு, நான் செலவுக்கு அதை போட்டிருக்காரு. யாருங்க போட்டிருப்பா 5000? அப்புறம் தொலைக்காட்சியில பார்த்தா தான் அரசு போட்டிருக்கு, அப்பா ஸ்டாலின் போட்டிருக்காருன்னு தெரிய வருது. அவர்தான் தெரிய வருது. வங்கி முழுக்க கட்டுப்பாடு ஆட்சியில் இருக்கிற பாரதிய ஜனதாவின் கட்டுப்பாட்டுல இருக்கு. அதுல 1,31,00,000 வங்கி கணக்குக்கு காசு போயிருக்கு. ஒரே நாள்ல இவ்வளவு 5000 ரூபாய் 5000 ரூபாய் இத்தனை கணக்குல இவ்வளவு வங்கி கணக்குல போடப்படுவது தெரியாம இருந்திருக்குமா? தெரியுது, அனுமதிக்குது. ஏன்? எல்லாம் கூட்டு திருடர்கள், கூட்டு கொள்ளையர்கள். அவரு மொத்தமா 10,000 கொடுத்தாரு. இவர் பொங்கலுக்கு 3000, இப்ப ஒரு 5000. அதுவும் கோடை விடுமுறைக்கு. ஏன்னா இந்த ஆண்டு தான் கோடை வருது. இதுக்கு முன்னாடிலாம் கோடை கிடையாது, நோ சம்மர், இப்பதான் வருது. அதுக்கு ஒரு 5000, இப்ப 8000 ஆயிடுச்சா. இப்போ வாக்குக்கு 2000, அப்ப 10. அவர் மொத்தமா போட்டாரு, இவர் 3 தவணையா கொடுக்குறாரு. இங்க அரசியல், கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் அதான் இருக்கு. மக்கள் அரசியல் இல்லை. அது கட்சி அரசியல் என்ன? ஒரு கட்சி தேர்தல் என்று வென்ற பிறகு கட்சியை பற்றி கவலைப்படாமல் மக்களை பற்றி கவலைப்பட்டு ஆட்சியை சிறப்பாக செய்யுமானால் அது மக்கள் அரசியல். அந்த கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு திரும்ப திரும்ப கட்சிக்கு என்று நிதி, கட்சி நிதி, பார்ட்டி ஃபண்ட் என்று கட்சி நிதி என்று புரட்டி கொண்டு தேர்ச்சி கொண்டு அடுத்த தேர்தலையே கவனம் பண்ணுவது. தேர்தலில் எப்படி வாக்கு வாங்கலாம்? மகளிருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தால் மகளிர் வாக்கு, கல்லூரிக்கு போற பெண் பிள்ளைகளுக்கு புதுமை பெண் என்று 1000 கொடுத்தா அந்த பெண்களின் வாக்கை வாங்கிவிடலாம்.
கல்லூரிக்கு போற பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், தம்பிகள், அவர்களுக்கு ஒரு 1000 போட்டால், தமிழ் மகன் என்று போட்டால் அது ஒரு 1000, அந்த பிள்ளைகளின் வாக்கை வாங்கி விடலாம். இதையே கவனத்தில் எடுக்கிற போது இது தேர்தல் அரசியலாகிறது, மக்கள் அரசியல் இல்லை. படிக்க போகும்போது தம்பி தங்கைக்கு 1000, படித்து முடித்து விட்டவர் 1000 இல்லை. அப்புறம் என்ன பண்றது? பிச்சை எடுக்க வேண்டியதுதான். அப்ப இங்க மக்கள் அரசியல் எது? படித்து முடித்தவுடன் அவன் அதே வருவாயை ஈட்டிக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது மக்கள் அரசியல். இப்ப நாம் செய்ய வந்திருப்பது கட்சி அரசியலும் அல்ல, தேர்தல் அரசியலும் அல்ல, மக்கள் அரசியல். இங்கே செய்தி அரசியல், விளம்பர அரசியல் இருக்கு, சேவை அரசியல், செயல் அரசியல் இல்லை. செப்டம்பர் 16 குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்க போகிறோம் என்பதை ஜனவரி 1 விளம்பரம் செய்வார்கள். இது செய்தி அரசியல், விளம்பர அரசியல். சேவை அரசியல், செயல் அரசியல் இவர்கள் செய்வதே இல்லை. 100 ரூபாயை கொடுத்து விட்டு 200 ரூபாய்க்கு விளம்பரம் செய்வார்கள். இந்த அரசியலை மாற்றணும்னு நினைக்கிறோம். அப்ப பன்னெடுங்காலமாக இந்த நிலத்திலே உலகின் முதல் மொழி தமிழ், ஒவ்வொரு தேசியனத்தின் முகம், முகவரி, உயிர், கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, அறிவியல், வரலாறு, அரசியல் எல்லாம் மொழியிலிருந்துதான் பிறக்கிறது. என் உடன் பிறந்தவனே, அந்த மொழி சிதைந்து அழிந்து போனது. மொழி சிதைந்து அழியுமானால் ஒரு இனம் சிதைந்து அழி. பிரபாகரன் மகன், தமிழ் தாயின் மகன், சத்தியம் செய்து சொல்கிறேன், உண்மையை உறக்கச் சொல்கிறேன், என் இனம் செத்து போனது, இறந்து போனது. எப்படி? அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் கன்னடர்கள், அவர்கள் மலையாளிகள் போல நாங்கள் தமிழர்கள், தமிழர்கள் இல்லை. தமிழோடு சமஸ்கிருதம் கலந்தோம். கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு பிரிந்தோம், பிளந்தோம், சிதைந்தோம். தமிழோடு சமஸ்கிருதத்தோடு மேலும் 90 விழுக்காட்டிற்கு மேலாக 99 விழுக்காடு ஆங்கிலம் கலந்தோம். எவர் நாக்கிலும் தமிழ் இல்லை, நாட்டிலும் தமிழ் இல்லை, ஏட்டிலும் தமிழ் இல்லை, எங்கும் தமிழ் இல்லை. உங்கள் சந்தேகம் இருந்தா இங்க பாருங்க, பஜாஜ் இருக்கா? அங்க பாருங்க, ஸ்ரீ மருது பஜாஜ் இருக்கா? ஸ்ரீ மருதர் பஜாஜ். அப்படியே தமிழ் எழுதுவான். இவர்களுடைய இருமொழி கொள்கை என்ன? தமிழை ஆங்கிலத்தில் எழுதுவது, ஆங்கிலத்தை தமிழில் எழுதுவது இருமொழி கொள்கை. இப்போ இல்லாட்டி எப்போ, அது எப்படி எழுதுவான்? IPPO, இப்போ இல்லாட்டி அப்படி எழுதுவான். நீ படிக்கும்போது இப்போ இல்லாட்டி எப்போ, தமிழ் உச்சரிப்பு தமிழ், எழுத்து ஆங்கிலம், தமிங்கிலம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அப்ப இது என்ன ஆயிருச்சு? செத்து போன என் தாய்மொழியை மீட்க, காக்க, மீட்டு உருவாக்கம் செய்ய ஒரு புரட்சிகர அரசியல் தேவைப்படுது. அதான் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. அப்ப தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற, தமிழர் ஆட்சி மலர வேண்டும். தமிழர், இப்ப இவர் தமிழர் இல்லையா? உங்க ஐயா எடப்பாடி தமிழர் இல்ல, தமிழர் ஆழ்வார். தமிழராக ஆழ்வாரா? தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழர் நிலத்திற்காகவும் தமிழர் நலத்திற்காகவும் ஆழ்வாரா? அதுதான் கேள்வி, அதுதான் கேள்வி. வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பால் இல்ல தம்பி, பால் போல ஒன்று. அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நம்ம ஆட்சி வந்துச்சுன்னா 6 மாசம் கூட 6 மாசம் தமிழ் மீட்சி படை என்று உருவாக்கப்படும். எல்லா கடைகளுக்கும், வணிக நிறுவனங்களுக்கும் துண்டறிக்கை அங்க அனுப்பப்படும். இதை மாத்தி எழுதி வச்சிருந்து, இல்லைன்னா என்ன பண்ணும்? அரசே மாத்தி எழுதிரும். எழுதிட்டு என்ன பண்ணும்? மாசம் மாசம் கட்டியிரு காசைன்றோம். இல்லைன்னா என்ன பண்ணும்? உரிமத்தை நீக்கிட்டு கடையை பூட்டு போட்டு போயிடும். ஏண்டா தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமாடா? எப்படி இருக்கு? நீ வார, நான் வந்து உட்கார்ந்தோன்னு அவனே மாத்தி மாத்தி எழுதிடுவான்.
நாங்களே வெளியிடுவோம். இதுக்கு இது சொல், இதுக்கு இது சொல், இதுக்கு இது எழுத்து, இதுக்கு இந்த வாக்கியம், இது இப்படி எழுதிரு முறையா எழுதிருப்பா, இல்லைன்னா இடத்த காலி பண்ணிருப்பா. ஏன்? இது தமிழ்நாடு, தூய தமிழன் நாடு. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்வோம், எங்கள் மொழி மீது உயிருக்கு மேலாக பற்றுக்கொள்வோம். நீ என்ன வேணாலும் கற்றுட்டு வா, தாய்மொழி தெரியவில்லை என்றால் நீ அறிவற்றவன். பெற்ற தாயை அடையாளம் தெரியவில்லை என்றால் நீ நினைவிழந்தவன், பைத்தியம், மனநிலை பாதிக்கப்பட்டவன். அடுத்தவன் மொழி எப்படி எனக்கு அறிவாகும் என்ற கேள்வி எழுந்துவிட்டால் நீ சரியாயிரு. அவன் மொழி எப்படா எனக்கு அறிவாயிரும்? ஒவ்வொருத்தனும் பேசுறதை தொலைக்காட்சியிலேயோ அல்லது திரைப்படத்திலேயோ பாரு, ஒரு வார்த்தைங்க ரொம்ப 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 தேங்க்ஸ்ன்றான். நன்றி கட்ட ஒரு கூட்டமடாது. நல்ல தமிழ் சொல்லெடுத்து நன்றி என்று சொல்ல வராத ஒரு நன்றி கட்ட கூட்டமடாய். ஒழிக்கணும்டா. நம்ம இங்க ஒண்ணிலிருந்து ஆரம்பிக்கல, ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். மறுபடியும் அழிச்சு கிழிச்சு வேற நாடு. என் தம்பி புரட்டா சூரி சொல்ற மாதிரி அது அழிங்க. முதல்ல இருந்து வாங்க. மறுபடியும் ஆனாவில இருந்து அகர முதல என்று ஆனாவில இருந்து எழுதுறோம்டா. வேற நாடு. என்ன நாடு? தூய தமிழன் நாடு. அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர்கள் ஆண்ட நிலத்திலே அறம், மானம், வீரம் எல்லாம் உயிரென போற்றுகிற ஒரு புனித நாடு படைக்கும். படிக்க, கல்வி, பார்க்க, வேலை, குடிக்க நீர், எரிக்க மின்சாரம், நடக்க பாதை எல்லாம். பசி என்ற சொல்ல இந்த நாட்டில் இருக்காது. பசி என்ற சொல்லு கேட்கக்கூடாது, ஒழிச்சிடும். அதான் சொல்றேன், வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை. வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும் பைந்தமிழர் ஆட்சியிலே. கூட்டணி போக மாட்டியா? கூட்டணி அவனுக்கு பிரச்சனை என்ன? இவன் மட்டும் சுத்தி தர்றானே, எந்த கூட்டத்திலும் சேர மாட்டானே, இவன் மட்டும் தனியா சுத்தி தர்றானே, கண்ணை உறுத்துது. திமுக கூட்டம் என்ன சொல்லுது? பிஜேபி வரவிட்டப்படாது, பிஜேபியை வரவிட்டப்படாது. அதனால அதிமுக கூட கூட்டணி வென்றப்படாது. அதிமுக எது? ஐயோ, திமுக ஆட்சியை வரவே விட்டப்படாது, ஒழிச்சு வரணும். யார் சரி கிடையாது, இவனுக்கு இது சரி கிடையாது, நாங்க ரெண்டும் சரி கிடையாது, ரெண்டையும் ஒழிச்சு வரணும். புரியுதா? மாற்று என்றால் என் உடன் பிறந்தவனே, என் தம்பிகளே, தங்கைகளே, மாற்று என்றால் எதிலிருந்து மாற்று? எந்த கட்சி அரசியல் ஆட்சி முறை ஆட்சியிலிருந்து மாற்று? திமுகவுக்கு அதிமுக எப்படி மாற்று? காங்கிரசுக்கு பாரதிய ஜனதா மாற்று, பாரதிய ஜனதாவுக்கு காங்கிரஸ் எப்படி மாற்று? எதிலிருந்து மாற்று? மதிப்புமிக்க பெருமக்களே, இந்த கட்சிகளுக்கு கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் எண்ணம் மாறாது. திமுக வீழ்த்திடணும். அப்புறம் இந்த பிசாசை வீழ்த்தி பேயை உட்கார வைப்பது, இந்த பேயை வீழ்த்தி அடுத்த 5 ஆண்டு இந்த பிசாசை உட்கார வைப்பது. நாங்கள் இந்த பேயை வீழ்த்தி இங்கே ஒரு தேவதையை உட்கார வைக்க வேண்டும். இதுதான் நம்மளுடையது. திரும்ப திரும்ப சொல்கிறார் பெருமகனார் நபிகள் அவர்கள், தீமையை எப்படி ஒழிப்பீர்கள்? நன்மையை வைத்துத்தான். அந்த நன்மை இங்கே யார்? இங்கே யார் அந்த நன்மை? நெருப்பை வைத்தபடி அனுப்பி நீர் எங்கே? அந்த நீர்தான் தமிழ் தேசிய அரசியல் நீர். கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா? கூடி கொலை பண்ணிட்டா கொலை சரியாயிருமா? எப்படி? கூட்டணி வைக்காம எப்படிங்க ஜெயிக்கிறது? அப்படின்னு ஒருத்தருந்து பாரு எப்படி ஜெயிக்கிறோம்னு. அது ஒரு இது வச்சிருக்காங்க, கூட்டணி இல்லாம வெல்ல முடியாது, ஒன்னால முடியாது.
அரசியல் விடுதலை என்று தொடங்கப்பட்டது இந்த இயக்கங்கள் எல்லாம். அரசியல் விடுதலை. பிறகு அரசியல் வியாபாரமாக மாறி நிற்கிறது. எந்த பக்கம் சீட்டும் நோட்டும் அதிகமா இருக்கு, வெளிப்படையா பேரம் பேசுறான். இப்ப பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் அது பேசிட்டு இருக்கான். இந்த காங்கிரஸ், இந்த டிஎம்கே பாத்துக்க, நீ எங்க போனாலும் உனக்கு இந்த வாட்டி அட்டினா இன்னாட்டி மரணடி கொடுக்கறனாலே என்பாரு. நீங்க வா, நீ பிஜேபி வரக்கூடாது, சரி, காங்கிரஸ் வரலாமா? எப்படி நீ பிஜேபி எதிர்ப்பிலை காங்கிரஸை புனிதப்படுத்துகிறாய்? விடுதலை பெற்ற இந்த நாட்டை 60 ஆண்டுகள் ஆண்டு நாட்டை சுடுகாடாக்கிய அயோக்கியன் இந்த காங்கிரஸ். என் அப்பா நம்மாழ்வார் சொல்கிறார், மகனே, உலகத்தில் எல்லா தீய திட்டத்திற்கும் நீ வேர் தேடி போனால் அது அமெரிக்கக்காரன் கையெழுத்தா இருக்கும். இந்த நாட்டில் எந்த தீய திட்டத்திற்கும் வேர் தேடி போனால் அது காங்கிரஸ்காரன் கையெழுத்தா இருக்கும். எனக்கு ஒரு கொலவெறி இருக்கு, என் இனத்திற்கு ஒரு வன்மம் இருக்கு, பகை இருக்கு. ஏன்? உன்னுடைய 3 கையெழுத்தில் என் தேசிய இனத்தின் தலையெழுத்தை மாற்றி விட்டாய். லால் பகதூர் சாஸ்திரி, சிரிமாவோ கையெழுத்திலே எங்களுடைய மலையக மக்களை, பல லட்சக்கணக்கான மக்களை, குடியுரிமையற்ற நாடற்ற மக்களாக நள்ளிரவில் இறக்கி விட்டாய் வீதியில். நாங்கள் எல்லோரும் அங்கு இருந்திருந்தால் எங்கள் எண்ணிக்கை வலுவாக இருந்தது. குடியுரிமையை குடடா என்று சொல்லாமல் இரவோடரவாக நாடு கடத்தி இங்கே இறக்கி விட்டு போய்விட்டாய். அங்க இருந்த தேயிலை தோட்டத்தில் இங்க வந்து தேயிலை தோட்டத்தில் இறக்கி விட்டாய். அடுத்து இந்திரா காந்தி அம்மையார் அதே சினிமாவை கையெழுத்துல தான் தோன்றித்தனமாக என்னுடைய சொந்த நிலத்தை, வெள்ளக்காரங்கலத்தில் கூட அது அவன் கட்டுப்பாட்டில் இல்லை, என் பாட்டனுடைய சொந்த சொத்து கச்சத்தீவை எடுத்து கொடுத்து விட்டேன். என் மீனவ சொந்தங்களின் வாழ்வாதாரம் முற்றுமுழுதாக சிதைக்கப்பட்டுச்சு. கச்சத்தீவு எனக்குன்னா கடல் தூரம் அதிகம், அவனுக்கு கடல் தூரம் அதிகம். நான் எல்லை தாண்டி வாரேன்னு சுட்டுக்கிட்டு இருக்கான், நீ பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த பாப்பியே 2 படகுல என் கொடியை கட்டிட்டு என் பிள்ளைய போயிட்டான், பதறிட்டான். ஒரே மாதிரி உடைய போட்டுக்கிட்டு நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவன் என்னை விட திமிரு பிடிச்சவங்க. அந்த கச்சத்தீவை சுத்தி வந்தவன் சீமான்ங்கிறான். சீமா இல்லடா அவன் போல். அப்ப நான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு முதலமைச்சர்னு உட்கார்ந்தனா நாடு நிலைமை என்னன்னு வாரு நீ எப்படி இருக்கும் பாத்துக்க, நீயே வச்சுக்கன்றான். அதுக்கப்புறம் ராஜீவ் அவர்கள், ஐயா ராஜீவ் காந்தி அவர்களும் ஜெயவர்த்தனை அவர்களும் போட்ட கையெழுத்து. அந்த கையெழுத்து தான் வழிந்து திணித்தது எங்களுக்குள்ளே. அதை என் தலைவன் ஏற்க மறுக்க, நீ அமைதிப்படை என்கிற ஒரு அநீதி படையை, அழிப்பு படையை, பீஸ் கீப்பிங் போர்ஸ் என்கிற பீப்புள் கில்லிங் போர்ஸ் அனுப்பி என் மக்களை கொன்னு குவிச்சிட்ட. அதிலிருந்துதான் என் இனத்தின் வரலாறே மாறுது. 3 இதுல கல்வியை மாநில உரிமையிலிருந்து மாநில உரிமை கல்வி அதை எடுத்துட்டு போன பெருமக்கள் யார்? காங்கிரஸ். எடுத்துட்டு போகும்போது வேடிக்கை பார்த்திருந்த இந்த திமுக, இந்த கும்மி அடிக்கிறாங்களே, இதே கூட்டம் தான். இவர்கள் தான் மாநில உரிமையை பேசுவார்கள். எடுத்து கொண்டு போவன இடத்திலே கொடுத்த இவர்கள் மாநில உரிமை பேசுவார்கள். தர மறுப்பவனுடைய கூட்டணி வைப்பார்கள். எதுக்கு இவனை பிடிச்சு கட்டி தொங்குற? ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு தர முடியாதுன்னு சொல்றாங்க காங்கிரஸ். அதுக்காகவா 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனத்தின் மகன் நான். என் இனத்திற்கென்று தனித்த விடுதலை பெற்ற தாயகம், ஒரு சுதந்திர தனித்தமிழீழ தாயகம். அதை அடைகிற ஒரு புனித கனவிலே 50,000 பேருக்கு மேலே போராடி செத்திருக்கும் அந்த தாயக கனவை நசுக்கி நாசமாக்கிய கட்சி ஆட்சி காங்கிரஸ். அதுக்காகத்தானே இந்த நிலத்தில் இருக்கிற நச்சு திட்டங்கள், ஸ்டெர்லைட், அணு உலை, மீத்தேன், ஈத்தேன் எல்லாவற்றையும் நட்டது யார்? அதே காங்கிரஸ் கட்சி ஆட்சி. அனுமதித்ததார்? இந்த திராவிட கட்சிகள், 2 கட்சிகள். இவர்களுக்கு தெரியாம அணுவுல வந்து நட்டு போயிட்டானா? முதல்ல அணுவுல எங்க வந்தது? கேரளாவுக்கு. காங்கிரஸ் தான்.
அதே கம்யூனிஸ்ட் தான், 2 கட்சி தான் இங்க மாறி மாறி. அவர்கள் அனுமதிக்கல. ஏன்? ஏன்? அவன் நிலத்தை அவன் ஆள்றான், அதனால அவன் ஆள விடலை. என்ன, நான் வெளிச்சத்துல வாழ்றதை விட உயிரோட வாழ்றது ரொம்ப முக்கியம், எடுத்துட்டு போட்டான். அப்படியே நகர்த்தி வந்து என் ஊர்ல இடிந்த கரையில வச்சுட்டான். ஏன்? அவன் எங்க அவன் வரக்கூடாதுன்னு எதிர்த்தவன் இங்கே வையுங்கிறான். யார்? இதே காங்கிரஸ் கம்யூனிஸ்டும். ஏன்? அவனுக்கு மானம் இருக்கு, எனக்கு அது இல்லை. உண்மையிலேயே மான ரோசம் சூடு சொரணை, சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறோம், நல்ல ரத்தம் ஓடுது, மான தமிழச்சி மாறின நம்ம எல்லாம் பால் குடிச்சிருக்கோம்னா ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸ் ஒரு சீட்டு உனக்கு கிடையாதுறான்னு தோக்கடிக்கணும். காவிரியில தண்ணி உரிய நீரை கொடுக்கவில்லை என்றால் ஒரு இடம் பேரம்பிச்சிருக்கா, நீ 30 வாங்கு 40 வாங்கு, அத்தனையும் போங்கு ஊதுரண்டா உனக்கு சங்கு. வாடா வாடா வாடா, டேய் இது ஆண் பெண்ணுலடா, அவ்வளவு புலிடா, வீர புலிகளடா. சீருடை அணியாத துவக்கி ஏந்தாத மக்கள் ராணுவ படையடா, 234 பேரும் படைடா, well trained soldiers. பேசி தப்பிச்சு பாடுறா. விவாதத்திலே போய் பங்கேற்கவே கூடாதுன்னு ஓடி போற கூட்டம் நடாது. எந்த கொம்பாதி கொம்பம் வந்தாலும் மோதுவோம்டா. ஏன் இப்ப ஒண்ணு செய்யுங்களா, இப்ப என் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு இந்த நியூஸ் 24/7 அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி கூப்பிடுது. அது மாதிரி இந்த முதலமைச்சர் வேட்பாளர் 4 பேரையும் நிறுத்து. ஒரு பொது அமெரிக்கா மாதிரி ட்ரம்ப் கிளாரி முடிஞ்ச சொல்லி அதோட முடிஞ்சிடும். ஒரு தடவை ஏற்பாடு பண்ணாங்க, சீமான் வாராருன்னு நிகழ்ச்சி ரத்தாயிட்டு. ஆமா, அது நான் வர்றேன்னு தான் சொன்னேன். மாநாட்டுக்கு முன்னாடி 19ஆம் தேதி வந்துடுறேன்னு திடீர்னு இல்லைங்க யாருமே வரமாட்டேங்கிறாங்க, இங்க நீங்க மட்டும்தாங்க வரணும் அப்படின்னு. நான் தான் வருவேன், வேற யாரும் வருவா? ஆமா, ஒரே அவ்வளவுதான். எப்படி கதை? எப்படி அப்படி போய் பேச விடு 10 நிமிஷம். நீங்க வந்தா என்ன செய்வீர்கள்? நாங்கள் வந்தால் பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ், நாங்கள் வந்தால் ஆண்களுக்கும் பஸ் பாஸ், நீங்க வந்தா நாங்க வந்தால் உரிமை தொகை, நான் வந்தா கருணை தொகை. பெரிய கர்ண பரமாத்மா, கர்ண மகாராசா, கருணை தொகை, குருணை தொகை. ஏய், அதாவது என்ன போய் ஆத்தால பெண் தாத்தா பாட்டி என்னவா பண்ணாங்களோ இந்த கர்மங்கள்ட்ட நாங்க மாட்டிக்கிட்டு வேற வீதியில இருந்து கத்தி சாய வேண்டியது. என்னமா ஒண்ணு எந்தையாவது பண்ணிடணும்டா அப்படின்னு தான் வெறியில அதை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மாறுதலுக்கான அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் அல்ல நமக்கு இலக்கு, ஆட்சி முறை மாற்றம். திமுகவை வீழ்த்தி அதிமுகவை, அதிமுகவை வீழ்த்தி திமுகவை ஆட்சியாள வைப்பதல்ல, ஆட்சி முறையவே மாற்றணும், இந்த அடிப்படையவே தகர்க்கணும். இந்த நாட்டிலே வாக்குக்கு 1 ரூபாய் காசு கொடுக்காது 36 லட்சம் வாக்கை வாங்கின ஒரு அரசியல் இயக்கம் உண்டென்றால் ஒரே ஒரு கட்சி தான்டா பெரிய கட்சி, அது நாம் தமிழர் கட்சி தான். எந்த கட்சி எத்தனை ஆயிரம் பேரையும் நீ எதிர்த்து நில், எவனையும் எதிர்பார்த்து நிற்காதே, தனித்து நில், தனித்துவத்தோட நில், உயர்ந்த தத்துவத்தோடு நில். ஒருத்தரை வாங்க சொல்றான், ஒரு வாக்க வாங்க சொல்லு. இல்ல ஐயா ஸ்டாலின் தொகுதியில காசு கொடுக்க கூடாது, ஐயா எடப்பாடி தொகுதியில காசு கொடுக்க கூடாது, வாங்க சொல்லு பாப்போம். அவங்க வீட்டிலேயே காசு வாங்காம போடுவாங்களாங்கிறது சந்தேகமா இருக்கு. 6 லட்சம் பேர் கூடியிருக்கான் மாநாட்டில். 2.25 லட்சம் நாற்காலி போட்ட ஒரே கட்சி மாநாடு நாம் தமிழர் கட்சி மாநாடு தான். அதுக்கு பிறகு இந்த கரையில 1 லட்சம், இந்த கரையில 1 லட்சம், அங்கேயே 4.5 லட்சம் பேர் வந்துட்டான். இதே மாதிரி மாநாட்டு திடலை விட வெளியில அதே மாதிரி கூட்டம் 6.5 லட்சம் 7 லட்சம் பேர் கூட்டிட்டான். ஒரு சத்தம், ஒரு கூச்சல். ஏன்? பிரபாகரன் என்ற பெரும் மறவனின் படையிடாது. அதிகபட்சமா கத்திருந்தா என் பிள்ளைகள் அந்த ஓரத்துல திரும்பி பார்த்தேன், அது கேரளாவில இருந்து வந்தவங்களாம். அண்ணா ஐ லவ் யூ, அண்ணா ஐ லவ் யூ, அது மட்டும்தான் கத்திக்கிட்டு இருந்தான்.
ஒரு சத்தம், தண்ணியை போடுறது, சலம்புறது, சிகரெட்டை பிடிக்கிறது, அதை பண்றது, இதை பண்றது, நாற்காலியை உடைக்கிறது. அந்த நாற்காலி போட்டவர் சொல்றாரு, ஒரு நாற்காலி உடையலைங்க. துறைகிட்ட சொல்லிருக்காங்க, என்னங்க உங்க ஆளுங்க இப்படி பண்ணிட்டாங்க, நாங்களே அடிக்கிருப்போமங்க, இப்படி அடுக்கி வச்சுட்டு எங்களுக்கு 2 வேலையாகி போச்சு. என்ன வேலையாகி போச்சு? கேரளாவிலேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், கரூர்லேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், எல்லா நாற்காலியும் ஒன்னா அடிக்கிட்டாங்க. இப்ப நாங்க அதை பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒழுக்கம் நிறைந்த பிள்ளைகளடா. எந்த கூட்டத்துல, எந்த மாநாட்டில காவல்துறை நாற்காலியை போட்டு கை கட்டி அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்கு சொல்லுங்க? எந்த மாநாட்டில் இருந்து? இதுல இருந்து என் அன்னை தமிழ் சமூக மக்கள், அறிவார்ந்த பெருமக்கள் ஒன்றை அறியணும். இத்தனை லட்சம் பேர் கூடிய மாநாட்டை இவ்வளவு ஒழுங்காக, நேர்த்தியாக, சீராக நடத்துகிறான் சீமான் என்றால், இந்த நாட்டை அவன் கையிலே கொடுத்தால் எப்படி ஆட்சியை செய்வான் என்று அறிவார்ந்த பெருமக்கள் சிந்திச்சு பார்க்க. எங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? ஆறு பிராமணர்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாப்ல. 6 பிராமணருக்கு நான் கொடுத்துருக்கேன்ல, எனக்கு போட்டியா நீனும் கொடு. இது எப்படி கொடு கொடு. 6 பிராமணருக்கு கொடுத்துருக்கேன், சரி விடு, அதை பேசுறீல. அப்ப புறக்கணிக்கப்பட்ட என் தமிழ் சமூக குடிகள், தொல்குடிகள், விடுதலை பெற்ற இந்தியாவிலே இதுவரை என் அன்னை தமிழ் சமூகத்திலே அரசியல் அதிகாரத்தை பெறாத, அரசியல் அங்கீகாரம் பெறாத என் தமிழ் குடிகள், வண்ணார், குயவர், நாவிதர், தச்சர், பண்டாரம், பழங்குடி, ஷெட்யூல் டிரைப்ஸ், இந்த மக்களுக்கு சீட்டு கூட பாப்பா. அரசியல் அமைப்பு கொடுத்திருக்கேன். பழங்குடிக்கு 2, ஷெட்யூல் டிரைப்ஸுக்கு 2, மற்ற ஆதி தமிழ் பறையர் தேவேந்திரருக்கு 42. அதை தவிர நீ கொடுத்தா சொல்ற அரசியல் அமைப்பு கொடுக்கலைனா உன் மனச்சான்ற சொல்ற, நீ கொடுப்பியா? நான் 4 பொது தொகுதி கொடுத்துருக்கேன் ஆதி தமிழ் குடிகளுக்கு, 2 பொது தொகுதி கொடுத்துருக்கேன் தேவேந்திரருக்கு, 1 பொது தொகுதி கொடுத்துருக்கேன் பழங்குடிக்கு. நீ கூட பாப்போம், எனக்கு போட்டியா கொடுறா. 6 பிராமணருக்கு கொடுத்துருக்கேன்னு பேசுற, நீ இதையும் பேசுறான். டேய், நீ நல்லவன் பேசுறான். டேய், நல்லவன் பேசுறான். பல்லு விளக்கி தின நாக்கு வலிக்கிறேன்னா இதை ஒரு தடவை பேசுறான். ஊத்தப்பை பிராமணர் கொடுக்கணும். ஓன் சீட்டை எடுத்து கொடுத்தேன், அவன் இடம்டா, அவன் எடுத்துக்கிறான்டா. ஒரு காரணம் சொல்றான். எங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு நெருக்கடி நிலைமை இருக்கு. பெரும்பான்மையா இருக்கிற சமூகங்களுக்கும் குறைஞ்சிடக்கூடாது, நிராகரிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட என் இன சொந்தங்களை விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் எழுதிட்டு போகணும். 117 பெண்ணு கொடுத்துடணும், அதுவும் படிச்ச பெண்ணா இருக்கணும், அதுவும் அரசியல் தெரிஞ்ச பெண்ணா இருக்கணும், அதுவும் அந்த சமூக பிரதிநிதித்துவத்தோட இருக்கணும். ஒரு வருஷம் மண்டையில பூரா நெருப்ப கொட்டின மாதிரி இருந்துச்சு. துறைன்னு இருந்தாலும் ஏதோ போயிட்டு இருக்கிறான். டே, உடம்பு படுத்துக்கிறது, கண்ணு முழிச்சுக்கிறது, கண்ணு மூடிக்கிறது, மூளை முழிச்சுக்கிறதுறான்னு சொல்லுவேன். சிரிப்பாங்க. இந்த மாநாடை நடத்துறதுக்கு ஒரு 10 நாள் வேலை செய்ய சொன்னேன். அண்ணே, எனக்கு கண்ணு முடிக்கிறதுனே, உடம்பு படுத்துக்கிறதுனே, மூளை முழிச்சுக்கிறதுனேன்றாப்ல. நான் சிரிச்சேன். ஏன்னா இதத்தாப்பா நான் சொல்றேன் அப்படின்னு. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சமத்துவம் பேசி, பிறப்பின் அடிப்படையிலே பேதம் இல்லை, மனித பிறப்பிலை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லை, தத்துவம், சமயம், சமுதாயம், கோயில் வழிபாடு எல்லாம் எல்லாருக்கும் பொது என்று இந்த மண்ணிலே போராடி நிறுவிய பெருந்தகை மெய்யியல் புரட்சியாளர் ஐயா நம்முடைய மூதாதை ராமானுஜர் அவர்கள். எல்லா உயிர்களையும் கடவுளாக பார், அந்த உயிர்களுக்கு செய்கிற சேவைதான் ஆன்மீகம்ங்கிறார். அதுதான்டா உண்மையிலேயே ஆகச் சிறந்த ஆன்மீகம். சமூகத்துக்கு செய்கிற தொண்டுதான் இறைவனுக்கு செய்கிற சேவை தொண்டு என்று சொல்லு. தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் சென்று வழிபட முடியவில்லை. திருஞான உரத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களை திரட்டி கொண்டு கோயில் நுழைக்குள் கொண்டு வழிபட செய்கிறார்.
அந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை இவர்கள் திருக்குளத்தார் என்று பெருமைப்பட புகழ்ந்து பாடுகிறார். இறைவனுக்கு முன்பு தமிழிலே ஓதுவோம், தமிழ் மறையை ஓதுவோம், தேவாரம், திருவாசகம், 12 திருமறைகளை ஓதுவோம் என்று தமிழிலே பாசுரங்களை பாடிய பெருந்தகை, தமிழ் மறை தமிழிலே ஓதியவர் நம்முடைய முன்னவர், போற்றுதற்குரிய பெருந்தகை மெய்யியல் புரட்சியாளர் ராமானுஜர் அவர்கள். எந்த அளவிற்கு தன் கோட்பாட்டிலே உறுதியாக இருந்திருப்பார் என்றால், திருமணமான பிறகு தன் மனைவியிடத்தில் இருக்கிற சாதிய பாகுபாடு, இந்த ஏற்றத்தாழ்வு உணர்வை சகித்துக் கொள்ள முடியாமல் கட்டிய மனைவியை விட்டு பிரிந்து துறவரம் பூண்ட மகான் என்றால், அவர் ஏற்ற கோட்பாட்டிலே எவ்வளவு உறுதியாக இருந்திருப்பார் என்பதற்கு சான்று. அந்த மனித புனிதர், அந்த மெய்யியல் ஞானி, மெய்யியல் புரட்சியாளர் ஐயா ராமானுஜருக்காக ஒரு இடம், அவருக்காக ஒரு இடம். ஐயா கருணாநிதி அவர்கள் கலைஞர் தொலைக்காட்சியிலே மதத்தில் புரட்சி செய்த மகான் என்று ஒரு தொடர் எழுதி தொடர்ச்சியா வந்தது. நீங்க கொடுக்கல, நான் அவரை போற்றுவதற்கு நன்றி உணர்வோடு அந்த ராமானுஜரை போற்றுவதற்கு ஒரு இடம். அடுத்தவன் யார்? எங்கள் தாத்தா, தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர். அறிவார்ந்த பெருமக்களே, கண்ணுஞ்சடையாமல் கையும் தளராமல் உண்ணப்பசி எழுவதோராமல் எண்ணி எண்ணி செந்தமிழ் தாய்க்கு செய்த திருத்தொண்டுக்கு இந்நிலத்துண்டோ இணை என்று நம்முடைய தாத்தா ஊவேசா அவர்களை நம்முடைய தாத்தன் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை புகழ்ந்து பாடுகிறார். செந்தமிழ் தாய்க்கு செய்த திருத்தொண்டுக்கு இந்த நிலத்துண்டோ இணை என்று பாடினான். அவனை நீ அணிதினமும் நினை என்றுதான் அவனுக்காக ஒரு இடம், அவனுக்காக என் தமிழ் தாத்தன் ஊவே சாமிநாதையருக்காக ஒரு இடம். நீங்க பாருங்க, ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகை சிந்தாமணி மூன்றையும் அச்சில் ஏற்றி நூல் வடிவிலே தந்த பெருந்தகை நம்முடைய தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர். 10 பரிவாடல், புறநானூறு, புறப்பொருள், வெண்பாமாலை, இப்படி பல்வேறு தமிழ் இலக்கியங்களை, ஆகப்பெரிய இலக்கியங்களை எல்லாம் அச்சில் ஏற்றி நூல் வடிவிலே தந்த மகான் நம்முடைய தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர் அவர்கள். என்ன அழிஞ்சு போயிருக்கும். பாரதி தமிழுக்கு புது அணிகலனை பூட்டினான். தமிழ் தாத்தா உவேசா அது ஏற்கனவே இருந்த அணிகலன்கள் மங்கி இருந்தது இல்லையா, அதை துளக்கி மறுபடியும் அதே தமிழ் தாய்க்கு அணிவித்தாருங்கிறான். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆகச்சிறந்த தொண்டினை தமிழுக்கு, தமிழ் தாய்க்கு செய்த, தமிழ் சமூகத்துக்கு செய்த பெருந்தகை நம்முடைய தாத்தா உவே சாமிநாதையர் அவர்கள். அவருடைய தாத்தா அவர் இளமையதா இருக்கும் போது, சாமிநாதா நீ இங்கிலீஷ் படிச்சுக்க, லோகத்தில் நல்லா வாழலாம், சமஸ்கிருதம் படிச்சுக்கோ, மேல் உலகத்தில் நல்லா வாழலாம், நம்மால் தமிழ் படிச்சா 2 லோகத்திலையும் நல்லா வாழலாம்னு போயிட்டோம்ல. அந்த அந்த பெருந்தகைக்கு தான் ஒரு இடம். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சுவடி இந்த வீட்டில் இருக்குன்னா நேரடியாக போய் நடந்து அந்த சுவடியை கொடுங்க, நான் அச்சு பதிப்பிச்சுக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு வர்றது எளிது. எங்கே இருக்குன்னே தெரியாமல் கால் செருப்பும் இல்லாது நடந்து 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 அந்த பயணத்தில் சொல்லாமல் கண்ணும் ஜடையாமல் கையும் தளராமல் உண்ணப்பசி எழுவதோராமல் பசிச்சலும் சோறு கிடைக்காம எண்ணி எண்ணிங்கிறான் பாருங்க. எண்ணி எண்ணி செந்தமிழ் தாய்க்கு செய்த திருத்தொண்டுங்கிறான் பாருங்க. அப்ப என்ன பண்றாருன்னா, ஒரு இடத்துக்கு போறாரு, அவர் நண்பர் வீடு பெரிய பணக்கார வீடு. அப்ப என்னன்னா, அவங்க சாப்பிடு சாமிநாதன் சொல்லல, ஏன்னா அடுத்த இன்னொரு வீட்டுக்கு போறாரு, அங்க போய் சாமிநாதர் சாப்பிட்டுக்குவாருன்னு அவங்க சோறு போடல. அங்க இருந்து இங்க வராரு, அவர் வீட்டுல இருந்து வராரு, வரும்போது ஐயர் சாப்பிட்டு வந்திருப்பாருன்னு இவனும் போடல. ஆனா வெக்கத்தை விட்டு எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்க கேட்காம பச்சை தண்ணியை குடிச்சிட்டு படுத்து கிடந்து ஒவ்வொரு சுவடியா எடுத்து வந்து அதை அச்சிலை ஏற்றி அழியாமல் பாதுகாத்த பெருந்தகை நம்முடைய தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர். அவன் ஏன் போற்றப்படல?
திருக்குறள் நமக்கு எப்படி கிடைக்குது? நம்முடைய பாட்டன் அயோத்திதாச பண்டிதனுடைய தாத்தா கந்தப்பனார் ஹாரிங்டன் இடத்திலே அந்த ஓலைச்சுவடியை கொடுத்து அவர் அங்கிருந்து எல்லிஸ் கிட்ட கொடுத்து அது அச்சிலேத்தி வருது. ஒரு ஆகப்பெரிய பணியை செய்த நம்முடைய தாத்தா அயோத்தியாச பண்டிதர் ஏன் போற்றப்படவில்லை? அவன் பறையன் என்பதாலும் தமிழன் என்பதாலும். நம் தாத்தா ஊவேசா ஏன் போற்றப்படவில்லை? இவன் ஐயன் என்பதாலும். நாம ஏன் போற்றோம்? அது எந்த காரணத்தால் நீ நிராகரிச்சியோ அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் அவரை போற்றிக் கொண்டு இருக்கிறோம். அந்த தமிழ் தாத்தனுக்காக ஆகச்சிறந்த காப்பியம்ங்கிறோம் இன்னைக்கு சிலப்பதிகாரத்தை. சிறந்த காப்பியங்கிறோம். நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம்படைத்த தமிழ்நாடுங்கிறான் நம்முடைய பாட்டன் பாரதி. என சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் இறந்து சேர நாட்டில் தெய்வமாயி 3 பேரரசுகளை இணைத்த காப்பியம் சிலப்பதிகாரம். அந்த காப்பியம் அழியாது இன்று நம் கைகளிலே இருக்கிறது என்றால் காரணம் நம்முடைய தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாத ஐயர். அவரை பெருமையோடு போற்றுவதற்காக அவர் பிள்ளைகள் நாங்கள் எங்கள் உடன் பிறந்தார்களிலே ஒரு இடம் அவனுக்கு தேர்தலில் போட்டிடுறான். இந்த மொத்த பிராமணரை எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க. நான் கொடுக்குறோம். மயிலாப்பூர்ல நிறுத்திருக்கேன் என் தம்பிய. ஒரு பிராமணரோட இங்க இல்ல, எல்லாம் போயிட்டாங்க வெளிநாட்டுக்கு. அப்ப ஏன் நிறுத்துறா சீமான்? என் பிறவி கடமை செய்கிறேன். போட்டா போடு, போடலைன்னா போ. இவன் ஐயனா பறையனா என்று பார்த்தால் நான் தோற்று விடுவேன். என் சத்தியம் செத்து விடும். என் பிள்ளைகள் முன்வைக்கிற அரசியலை கவனி, கருத்தியலை, கோட்பாட்டை, தத்துவத்தை பார். எப்படியாவது இந்த நிலத்தை, இந்த அநீதி அரசியலை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிற துடிப்பை, தவிப்பை அதைப்பார். என் சாதி எதுக்கு பார்க்கிறார்? சாதிக்க துடிக்கிற எங்கள் எண்ணத்தை பார், எங்கள் சிந்தனையை பார். பைந்தமிழ் பற்றாளன் நம்முடைய பாட்டனர் பரிதிமார் கலைஞர் சூரியநாராயண சாஸ்திரி என்ற தன் பெயரை தமிழின் மீது இருந்த பெரும்பற்றின் காரணமாக பரிதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்டார். மேடைக்கு பேச கூப்பிடும் போது நீங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுவீங்க, நான் வரமாட்டேன், கேட்க என்னால முடியாது, அதனால உங்க கூட்டத்துக்கு வரமாட்டேன் என்று மறுத்தோம். தமிழ் உயர்தனிச்சம்மல் 1901 மதுரையில மே 24 நம்முடைய பாட்டன் பாஸ்கர சேதுபதி தலைமையிலே இன்னொரு பாட்டன் வள்ளல் பாண்டித்துரை தேவர் அவர் முன்னிலையிலே ஒரு தமிழ்ச்சங்கத்தை, 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்குகிறார்கள். அந்த தமிழ்ச்சங்கத்திலே செந்தமிழ் என்று திங்களேடு ஒரு நாளேட்டை தொடங்குகிறார்கள். அது திங்களேடு என்று ஒரு மாதத்துக்கு ஒரு வர ஒரு நாள் 7 ஏடு. அந்த செந்தமிழ் ஏட்டிலே எழுதிய முதல் கட்டுரை நம்முடைய பாட்டன் பைந்தமிழ் பற்றாளன் பரிதிமார் கலைஞர் தமிழ் உயர்தனி செம்மொழி என்பதை உரிபட பதிவு செய்கிறார். ஏன் உயர்தனி செம்மொழி? உலகிலே எம்மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி உயர்தனி செம்மொழி. ஆங்கிலத்தில் 500க்கும் மேற்பட்ட 20 விழுக்காட்டு சொற்களை என் மொழி கடன் கொடுத்திருக்கிறது. இந்த நிலத்திலே இருக்கிற எல்லா மொழிகளிலும் பிறமொழி சொற்கள் கலந்திருக்கும். அவனுக்கு சினிமா தான், பிக்சர் தான். எங்களுக்கு திரைப்படம். அவனுக்கு எல்லா ஊர்லயும் இது மைக்கு தான், எங்களுக்கு ஒளி வாங்கி. எல்லா ஊர்லயும் இது ஸ்பீக்கர் தான், எங்களுக்கு ஒளி பெருக்கி. எல்லா ஊர்லயும் இது லைட்டு, எங்களுக்கு விளக்கு. டியூப் லைட்னா குழல் விளக்கு. எல்லா ஊர்லயும் இது சேர் தான், எங்களுக்கு இது நாற்காலி. எல்லா லேப்டாப் எங்களுக்கு மடிக்கணினி. எல்லாம் செல்போன் எங்களுக்கு செல்பேசி, அலைபேசி, கைபேசி, இல்ல செல்லிடைபேசி. எல்லாவற்றுக்கும் சொற்கள் இருக்கிறது. அதனால்தான் உயர் தனிச்செம்மொழி. எம்மொழியினும் துணையுமின்றி இயங்கக்கூடிய உலகில் ஒரு மொழி உண்டென்றால் அது என் உயிர் தமிழ், என் தாய்மொழி தமிழ். அதனாலதான் நம்முடைய பாட்டன் பரிதிமார் கலைஞர் உயர்தனி செம்மொழி என்றார்.
சில மொழிகள் பிறந்து சிறக்கும், சிறந்தே பிறந்த மொழி என் மொழி தமிழ். ஏன்? எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, என் மொழி என் இறைவனால் பேசப்பட்டது. மணி நெற்றி உமிழ்ச்செங்கல் தளல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்தான் மந்திரம். நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்பன்ட்டான். தமிழே மந்திரம்டா. அப்புறம் தமிழ் தமிழ்னு சொல்லிக்கிட்டு முடிஞ்சு. நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன். சிவன் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிர தும்பி காமம் செப்பாது கண்டது எளிமோ என்று கண்டது பயிலுமோ என்று செயலை எழுதி கீழே இறையனார்னு கையெழுத்து போட்டான் தமிழ் சங்கத்தில் பாவலன் சிவன். அந்த இறையனார் பானபத்திர திருவிழாப்படத்தில் பண்ண தமிழுக்கு பிழை நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கில்லைன்னு. ஏன்? தமிழும் அவனும் ஒண்ணுதான். இன்னொருத்தருக்கு அவையே உன் தமிழ் அள்ளி பருகவே யான் வந்தேன். என்ன 1, 2 என்று என்னை வரிசைப்படுத்தி பாடு. ஒன்றானவன் உருவில் இரண்டான் வரல. அதான் என் இறைவனின் மொழியடாது. உலகத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை கொண்ட மொழி என் மொழி தமிழ். அதனால அவன் உயர் தனி செம்மொழின்னா. எங்களுடைய தாத்தன் தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளினுடைய ஆசான். அவனின் முன்னத்தியர் பரிதிமார் கலைஞர். அவனை போற்றுவதற்கு பேர பிள்ளைகள் ஒரு இடம்டா. அவன் பேரை சொல்லி ஒரு இடம். அடுத்து யாரு? யாருன்னு பாத்தீங்களா? நம்ம பாட்டண்டா. பாரதியை போற்றாத தமிழ் சமூகம் பதறு சமூகமடா, பதறு சமூகமடா. தமிழ் இலக்கியத்திலே புதுரத்தம் பாய்ச்சி வேண்டா பாரதி. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்ற எட்டயாபுரத்தில் ஒரு தாய்க்கு இரட்டை பிரசவம்ங்கிறார். ஒன்று புதிய தமிழ், இன்னொன்று பாரதிங்கிறது. 2 பிரசவம் அந்த தாய்க்கு, 2 பிரசவம். என்னது? ஒன்னு பாரதி, இன்னொன்னு புதிய தமிழ். இரும்பு பெட்டிக்குள் இருந்த இலக்கியத்தை எடுத்து எல்லாருக்கும் பரிமாறியவன் நீதானேங்கிறது. எப்படி இருக்கு பாருங்க. தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா. எப்படி? அமிழ்தில் இனியதடி பாப்பா நம் ஆன்றோர்கள் தேசம் அப்படிங்கிறார். நம்முடைய ஐயா ஈவேரா அவர்கள் என்ன சொல்றாங்க? பெருமை மிக்க பெருந்தகை தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்கிறார். அப்படி என்றால் அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் காட்டுமிராண்டி. நான் காட்டுமிராண்டி, நீ காட்டுமிராண்டி, இவங்க எல்லாம் காட்டுமிராண்டிகள். அதற்கு முன்பு ஒருவன் பாடுகிறான், அமிழ்தில் இனியதடி பாப்பா நம் ஆன்றோர்கள் தேசம்ங்கிறான். சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்ல அதை தொழுது படித்து எழுதி பார்ப்பாங்க. எப்படி தரான்? வணங்கி படிங்கிறான். நம்ம ஐயா ஈவேரா வேலைக்காரிகிட்ட கூட இங்கிலீஷ்ல பேசணும், பொண்டாட்டிகிட்ட இங்கிலீஷ்ல பேசணும், எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசுங்க. எங்கால் நம்மால் எப்படி தெரியுமில்ல? ஆங்கிலம் ஒன்றையே கற்றார், அதற்கு ஆக்கையோட ஆவியும் விற்றார், தாங்களே அந்நியரானார், செல்லத்தமிழின் தொடர்பற்று போனார். டேய், வெறும் தமிழ் இல்லடா, செல்லத்தமிழின் தொடர்பற்று போனாருங்கிறான். செல்லம்மா கடிதம் எழுதும் போது, வருந்தி கடிதம் எழுதும் போது நம்ம பாட்டன் திருப்பி பதில் கடிதம் பாட்டிக்கு, செல்லம்மா நீ என்ன நினைச்சு வேதனைப்பட்டிருக்கு, நல்லா தமிழ் படி, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்கிறான். பொண்டாட்டியை தமிழ் படிக்க சொல்றான், இவன் பொண்டாட்டிகிட்ட இங்கிலீஷ்ல பேசுறான். விளங்குதா ராஜா? அர்த்தமாயிருந்தா? விளங்குதா? புரியுதா? கடப்பாறை எப்படி கடப்பாறை வச்சு குத்திரம் பத்தில குட்டியை சவரைக்கிறதுக்கு ஒரு கடப்பாறை போதும், நான் 6 கடப்பாறை வச்சிருக்கேன். இப்ப நீ பேச்சு பாரு, நான் பரவாயில்லைன்னு தோணும். ஒரு தடவை பேச்சு கொடுத்து பாரு, கொன்னு கொலை அறுத்து விட்டுருவாங்க. அவனை மாறி ஒரு பாவலன் 39 வயதுக்குள்ளே, என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிவன் சொல்றார், எப்படி பார்த்தாலும் அவன் ஒரு யுக புருஷனடா. அக்கரகாரத்தில் நின்று ஒரு இளைஞன் கண்ணனை பாடினான்.
கர்த்தரை பாடினான், அல்லாவையும் பாடி. அக்ரஹாரத்துல எப்படி பாரு, 1921 இறந்துறான். அதுக்கு முன்னாடி ஒரு அக்ரஹாரத்தில் ஒரு இளைஞன் கண்ணனையும் கர்த்தரையும் அல்லாவையும் பாடிய ஒரு பாவலன் உண்டென்றால் இந்த நிலத்திலே பாரதி தான். சொல்றா, இந்த தமிழின் பெருமையும் தமிழரின் கீர்த்தியும் உலகம் போய் சேரல. போன பொழுது போகட்டும், நாளைக்கு பொழுது போயிடுச்சு, இன்னைக்கு பொழுதும் இல்லை, நாளைக்கு பொழுது உண்மை சத்தியம். அதை நான் என்ன பண்ணுவேன், நீ பாரு, உலகம் பூரா தமிழின் பெருமையும் தமிழரின் கீர்த்தியும் கொண்டு சேர்ப்பேன். இல்லைன்னா என் பேரை மாத்தி வைங்கடாங்கிறான். இப்ப நான் என்ன செய்யணும், அவன் பேரன் உலகம் பூரா பாரதியை கொண்டு சேர்க்கணும், இல்லைன்னா என் பிறவி பிழையாயிரும். காலம் உருவாக்கியவன் கவிஞன், காலத்தையே உருவாக்கியவன் மகா கவிஞன். அவன் காலத்தையே உருவாக்குவான். விடுதலை அடையல நாடு. அவன் இறந்து 26 வருஷம் கழிச்சு தான் விடுதலை அடையுது. ஆனா அவன் அடைகிறான். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பதாச்சு. அவன் அடங்கிட்டான்டா ஒரு நாட்டை. எப்படி தமிழ்நாடுன்னு இவர்கள் பேர் வைக்கவில்லை. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு எதிர்ந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணிமாரம் படைத்த தமிழ்நாடு. பாடிட்டே வாரா. காவிரி தென்மண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வைகை பொருணை நதி என மேவிய பல ஆறு ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு. போடா, அதுக்கு பிறந்த கால ஞானம் தீர்க்க தரிசனம்டா. இந்த பாரி, இந்த மலைகளை வளர்த்த இந்த மண்ணை மலையெல்லாம் கொள்ளையடிப்பான்னு அவனுக்கு தெரியல. அன்னைக்கே அழுகிறான்டா, பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் இங்கு சாகவோ, அழுது கொண்டு இருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெள்ளமோங்கிறான். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கருக திலவரமோ கண்ணீரால் காத்தோம்ங்கிறான். இந்த சுதந்திர பயிரை இங்க எங்க பயிர் இருக்கு, ஒரு மயிரும் இல்லை, எல்லாம் போச்சு, தட்டி திண்டு போயிட்டான். எப்படி பாடுற அவனை. அவன் பேரனுக்கு சொல்றான். எப்படி சொல்றான் பேரனுக்கு? தர்மமே வெல்லும் என்னும் சான்றோர் சொல் பொய்யாமோ, கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோங்கிறான். தர்மம் வெல்லும்டா நில்றாங்கிறான். ஒன்னும் புதுசா கொள்கை. அவன் சொல்றான், உடலினை உறுதி செய், ஏறு போல் நட, நேர்பட பேசு, செய்வது துணிந்து செய், சொல்வது தெளிந்து சொல், சீருவோர் சீரு ஆண்மை தவறே, ரவுத்திரம் பழகு, வெடிப்புற பேசுங்கிறான். எப்படி சொல்றான்? எப்படி? வீரியம் பெருக்கு. வீரியம் எப்படி? வீரியம் பெருக்கு. போடா, 1/2 கிலோ போடுறா, மாட்டுக்கறியை போடுறா, ஜிம்முக்கு போடா, ஆடா, வீரியம் பெருக்குடா. அவங்களுக்கு ஒண்ணும் பேச்சல. 3 மணி நேரம் இருந்தாலும் ஒரு தண்ணி கூட குடிக்கல, ஒரு குறிப்பே பார்க்கல, திரும்பி கூட பார்க்கல. எப்படி ஆரம்பிச்சானா அப்படி முடிக்கிற வரைக்கும் அதே இதுல பேசுறானடா. காரணம் என்னப்பா? நான் இல்லப்பா, 1/2 கிலோப்பா, 1/2 கிலோப்பா. அவன் போடுறான், அவன் போடுவான். விடிய விடிய இதே வேகத்தில் பேசிட்டு இருப்பேன். ஏன்? உடல் வலிமை இல்லை, உள்ளத்தில் இருக்கிற வெறி. வெறி. வீரியம் பெருக்கு, வெடிப்புற பேசுங்கிறான். முழங்காதரா, முழங்குடாங்கிறான் அவன். சங்கே முழங்குங்கிறான் அவன். பாரதியை சொல்லும்போது பாரதி பாஞ்சாலி சபதம் தந்தான், குயில் பாட்டு தந்தான், எல்லாம் தந்தான். அதையெல்லாம் விட நமக்கு ஒரு தந்தாண்டா, ஒரு கொடை தந்தாண்டா, பாரதிதாசன் என்ற ஒரு பாவலனை தந்தாண்டா. அந்த பாட்டனுக்காக 10 சீட்டு கொடுக்கலாம்டா. ஒரு சீட்டு கொடுக்குறேன், மொத்த சீட்டுமே என் பாட்டன் பாரதியோட தாண்டா. 237 அவனோட தாண்டா. தமிழுக்கு தொண்டு செய்தோர் சாவதுண்டோ, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோங்கிறான் புரட்சி பாவலன் பாரதிதாசன். பாரதி எப்படா சாவான்? ஒவ்வொரு தமிழனின் நாக்கிலே தமிழ் தவழுகிற ஒவ்வொரு நொடியிலும் பாரதி வாழ்ந்து கொண்டே இருப்பானடா. அருமை பிள்ளைகளே, பாரதி வருவதற்கு முன்பு சங்க இலக்கியங்களோ பக்தி இலக்கியங்களோ எதுவாக இருந்தாலும் பொழிப்புரை வேணும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதன்றலும் வீங்கல வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்தன் இறையடி நிழலே. என்ன சொல்லி இருக்குதுங்க இது?
என்ன சொல்லியிருக்கு? ஒவ்வொரு திருக்குறள் 7 சீர்திருத்தம் தான், 7 சந்தத்தில் எழுதப்பட்டது. ரொம்ப சின்னதுதான், ரொம்ப சின்னதுதான். ஆனால் அதுக்கு பொழிப்பிரதப்படுது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்ப என்னங்க இதுக்கு பொருள் தேடுது? அவன் வந்த பிறகுதான்டா நேரடியா மக்களின் உரைநடை தமிழ்ல பேசிட்டான்டா. அவன் நேரடியா பேசிட்டான். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சு எஞ்சி சாவார் இவர், அஞ்சாத பொருள் இல்லை அவனில்லை, அவனை பாடிட்டான். நெஞ்சு பொறுக்குதில்லையே நினைந்து நினைந்திடனும் வெறுக்குதில்லையேங்கிறான். எது? கஞ்சி குடிப்பதற்குளார் இதற்கு காரணமும் இவையனும் அறிவும் இல்லாருங்கிறான். கஞ்சி குடிக்கிறது வழி இல்லை, அதன் காரணம் இவையனும் அறிவும் இல்லார். பஞ்சமோ பஞ்சம் என்று தினம் பதிவு வித்து உயிர் துடிதி வித்து துஞ்சு மடிகின்றாரே, இந்த துயர் துடைக்க ஒரு வழி இல்லையான்னு நான் பாரதி அவன் பேரை வந்துட்டேன். ஒரே வழிதான், விவசாயிக்கு போட்டு ஓட்ட போய் துயர் தொடர்ந்து. என்ன போடுவேன். எங்க போயிட போற நீ? எங்க போ? தப்பிக்க முடியாதுப்பா, தப்பிக்க முடியாது. நான் உன்னை சுத்தி வளைச்சு வச்சிருக்கேன், தப்பிக்கவே முடியாது நீ. மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள். அநீதியும் அக்கிரமம் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள். நீ என்னை தேடுவ. இந்த பிள்ளைகள் எடுத்து வைக்கிற ஆகச் சிறந்த அரசியலை தாண்டி, கோட்பாடு தத்துவத்தை தாண்டி, மானுட நேயம் உயிர்மை நேய கோட்பாட்டு அரசியலை தாண்டி எவனும் இந்த நிலத்தில் அரசியலை முன்வைக்க கிடையாது. எவனும் ஆள் கிடையாது. நாங்க பேசுற அரசியலை நீ பேச ஆரம்பிக்கவே 50 ஆண்டுகள் ஆயிரும். இவங்களுக்கு நமக்கு 2000 கிலோமீட்டருக்கு மேல தூரம் இருக்கு. சரித்திர தேர்ச்சி கொள்ளுங்கிறான். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாதுங்கிறார் நல்ல அம்பேத்கர். அதை எப்படி சொல்றாம? சரித்திர தேர்ச்சி கொள்ளடா, சிதையா நெஞ்சுகொள், சாவதற்கு அஞ்சேல். சாக பயப்படாத. எங்களுக்கு ஒரு பெருசா தத்துவம் எல்லாம் வகுத்து இல்லை. பட்டு பண்ணி தான் என்னப்பா செய்வதை துணிஞ்சு செய்டா, சொல்றதை தெளிஞ்சு சொல்ற, குழப்பாதரா. இப்ப ஏன் தனிச்சு நிக்கிறேன்? கொள்கையில் தெளிவு, குழப்பம் இல்லா முடிவு. அதான் எங்க கோட்பாடு. இவங்களை ஒழிக்காம நல்லாட்சி என்பது ஒரு சொல்லாட்சி ஆயிப்போம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சிங்கிறான் எங்களுடைய புரட்சி பாவலை. எங்கள் திருநாட்டில் எங்கள் ஆட்சி, அப்படிதான் சொல்லணும். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சிங்கிறான். அந்த என் பாட்டனுக்காக ஒரு இடம்டா, 234 இடம் தான். ஆனால் அவனை பெருமைப்படுத்த ஒரு இடம். அடுத்து யாரு? வீர முரசு, விடுதலை போராட்ட வீரன், நம்முடைய பாட்டன் சுப்பிரமணிய சிவா. அரசன் பிரபு மேற்கு வங்கத்தை மதத்தின் அடிப்படையில் பிரிக்கிறான். அதை எதிர்த்து முழக்கமிட்ட பெரிய வீரன் நம்முடைய பாட்டனார் சுப்பிரமணியம் சிவா. தர்ம பரிபாலன ஜமாஜம் என்று திருவனந்தபுரத்தில் தொடங்கி ஒரு அமைப்பை தொடங்கி முழக்கமிடுறார். விடுதலைக்கான முழக்கத்தை பேசுவார். பெரிய பேச்சாற்றல் கொண்டவனாலதான் வீர முரசு என்று எல்லாராலும் போற்றப்படுறார். வீர முரசு என்று எல்லாராலும் போற்றப்படுது. அங்க பேச ஆரம்பிச்சவனா அவனை நாடு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடாது, அந்த கேரளாவில் இருக்கக்கூடாதுன்னு விரட்டி விட்டாங்க. அங்கிருந்து இங்க வரும்போது இங்க ஒரு பாட்டை இருக்கான், நம்ம பாட்டன் யாரு? செக்கிழுத்த செம்மல், நம்முடைய பாட்டன் பாபு சிதம்பரனாரு. அவருடைய சுதேசி கப்பல், அந்த இயக்கம் அந்த இயக்கம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிக்கிறது. சுதேசி கப்பல் இது. அதோட நட்பு பாராட்டி எப்படி சொல்றது, அப்படி ஒரு ரத்த உறவாயிடுறாங்க 2 பேர். இவங்க 2 பேருக்குமான விடுதலை நெருப்பிலே நெய்யை ஊற்றிக்கொண்டே இருக்கிறான். இன்னொரு பாவலன் யார்? நம்முடைய பாட்டன் பாரதி. 3 பேரும் மச்சா மாமா உறவுல பழகிக்கிறாங்க. பாரதி, சுப்பிரமணிய சிவா, நம்ம பாட்டன் வஉசி எல்லாம். அப்படிப்பட்ட பெரும் போராட்ட வீரன், விடுதலை வீரன் நம்ம பாட்டன் வஉசிக்கு 47 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்துருது. இவருக்கு பல ஆண்டுகள் சிறை தண்டனை.
சிறைக்குள்ளே தொழுநோய் வந்துருது. அது குஷ்டம். இந்த தொழுநோய் வந்துருது. அப்படி இருக்கிற ஒரு வீரமான ஆளு அப்படியே உடல் குறுகி முகமெல்லாம் சிதைந்து உறுப்புகள் சிதைய ஆரம்பிச்சிருது. அப்ப விடுதலை ஆகிறாரு. திருப்பி அந்த குஷ்ட நோயோட அந்த தொழுநோயோட மறுபடியும் சிறைப்படுத்திடுறான். 2 ஆண்டுகள் சிறைக்கிலே ரொம்ப உடல் நலிவுட்டுறாரு. அருமை பெருமக்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. நீங்க அந்த சுப்பிரமணியம் சிவா, நம்முடைய பாட்டன், சிறையிலிருந்து வாவு சிதம்பரனார் என்ற நம்முடைய பெருமைக்குரிய பாட்டன், மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்காக இழுத்த ஒரு மகான் சிறையிலிருந்து விடுதலை வரும்போது ஒருத்தங்கூட வரவேற்க போகவில்லை என்பது இந்த நிலத்தில் அதைவிட ஒரு துரோகம் இருக்கான். சொந்த சொத்தை எல்லாம் விற்று தீர்த்தவன் நாட்டின் விடுதலைக்காக. கடைசி காலத்தில் வறுமையை போக்க மன்னனை வித்தவன். அந்த மனித புனிதன் சிறையிலிருந்து விடுதலை வரும்போது வரவேற்க ஒருவன் கூட போகல. ஒரே ஒருவன் போய் நின்றான். அவன்தான் நம் பாட்டன் சுப்பிரமணியம் சிவா. என்ன செய்யறான் அங்க சொல்றாரு, என்ன விளைவால் உங்களை வரவேற்க ஒருத்தர் கூட இல்லையே எங்க நாட்டுல அப்படின்னு கேள்வி பண்றான். பக்கத்துல ஒருத்தன். நம்ம ஆள் அப்படியே யோசிக்கிறார், என்ன செய்யறது தெரியல. நம்ம பாட்டை வாவுசி ஏன் வரவில்லை, தமிழ்நாடே வந்திருக்கிறது என்று ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம பாட்டை. அவருக்கு இவரை தெரியல. முகமெல்லாம் சிதைஞ்சிருச்சு, உடல் குறுகிருச்சு, ஒரு கருப்பு போர்வையில போத்திக்கிட்டு நிக்கிறாப்ல நெடுங்கிட்டு. நீங்க எங்கேயோ என்னை தெரியுதையா அப்படின்னா, நீங்க யாரு தெரியலையே, உங்களுக்கும் இந்த அடையாளம் தெரியலையான்னு அழ ஆரம்பிக்கிறாப்ல. நான் தான் பிள்ளைவாள் உங்க சிவம் என்று சொன்னவன சிவா அப்படின்னு கட்டி, வேணா என்னை தொடாதீர்கள், எனக்கு தொற்று நோய், இதை தொடாதீர்கள், உனக்கு வந்த அந்த நோய் எனக்கும் வரட்டும் என்று ஆற தழுவி அன்போடு இருக அணைத்தானே, அந்த பாச பிணைப்பிற்கு ஒரு இடம்டா டேய், அதுக்கு ஒரு இடம்டா. இந்த காட்சியை போடுறா டேய், போடுறா. அந்த ஜனங்களுக்காக உயிரே விடுறேன்னு நீங்க சொல்லுவீங்க, யாராவது உங்களை வரவேற்க வந்திருக்காங்களா? பிள்ளைவாள், என்னை எல்லோரும் வரவேற்க வேண்டும் என்பதற்காகவோ மாலை போட வேண்டும் என்பதற்காகவோ நான் சிறைக்கு வரவில்லை. பிறந்த மண்ணின் விடுதலைக்காக ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய கடமையைத்தான் நான் செய்தேன். இருந்தாலும் யாராவது ஒருவராவது வந்திருக்காங்களா? ஒருத்தர் இல்லையா, ஒருத்தர். எங்கள் வீர தலைவரை வரவேற்க தமிழ்நாடே இங்கு வந்திருக்கிறது ஐயா. யாரையா நீ? அவசரமாக முகத்தை பாரு, உணவு எதுக்கு வந்துட்டாயில்ல, பாப்பா. கோபிக்காதீர் ஐயா, உயிரை தேடி வந்திருக்கிறது. தாங்கள் உங்களுக்கு கூட என்னை தெரியவில்லையா பிள்ளைவாள்? எனக்கு மிகவும் பழக்கப்பட்ட குரல் போல் இருக்கிறது. யார் நீங்கள்? கட்டிழந்து களையிழந்து காய்ந்து சரியாக நிற்கும் நான் தான் உங்கள் சிவம். எங்கள் தேசபக்த சிங்கம் சுப்பிரமணிய சிவமா? வைர உடல் படைத்த வீர சிவமா இது? வெண்கல குரலால் வெள்ளையரை நடுங்க வைத்த வீர திலகமே, உனக்கா இந்த கதி? சிவம் சிவமா? என்ன வெள்ளையன் சிறை கொடுத்த சீதனம் பிள்ளைவாள், சிறை கொடுத்த சீதனம். மாவீரன் போல உள்ளே போனேன், மயான பிளமாக்கி விட்டது மாட்டான் கொடுமை. உடலெல்லாம் செல்லரித்த சல்லடையாகிவிட்டது பிள்ளைவாள். அன்னை பாரத தாயின் திருப்பணி ஒன்றுக்காகத்தான் இந்த உயிர் ஊசலாடுகிறது பிள்ளைவாள், ஊசலாடுகிறது. சிவம் பிள்ளைவாள், வேண்டாம் பிள்ளைவாள், வேண்டாம், என்னை தொட வேண்டாம் பிள்ளைவாள், என்னை தொட வேண்டாம். கொத்தவுடனேயே கொத்திக் கொள்ளும் தொழுநோய். சிவம் சிவம், மாசு மருவற்ற உங்களை பற்றி வாட்டும் இந்த தொழுநோய் என்னையும் பற்றிக் கொள்ளட்டும், என்னையும் இதுக்காகத்தாண்டா சீட் இடம், ஒரு இடம். இப்படி ஏதாவது திராவிடம் ஒருத்தனையாவது ஒரு காரணம் சொல்றா பாப்போம். ஒரு காரணம். அந்த எங்க விடுதலை வீரர் பாட்டன் வீர முரசு சுப்பிரமணிய சிவாவிற்கு ஒரு இடம். அடுத்த யாரு? அடுத்த வீரன் யாரு? சமத்துவ போராளி நம்முடைய தாத்தா வைத்தியநாத ஐயர்.
கோயிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த சமூக மக்கள் எல்லாம் கோயிலுக்குள்ளே சென்று வழிபடக்கூடாது என்ற இறுக்கமும் நெருக்கமும் இருக்கிற காலம். அதை தகர்த்தெறிய வேண்டும் என்று சட்டம் படித்த வழக்கறிஞர் நம்முடைய தாத்தா வைத்தியநாத ஐயர் அவர்கள் கோயில் நிலவு போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அப்போது எதிர்ப்பு கிளம்புகிறது நாடெங்கிலும். வைத்தியநாதருக்கு எதிராக எதிர்ப்பு கிளம்புகிறது. ஆலயத்திற்குள்ளே இந்த சாதி மக்களை நீங்கள் அழைத்துக் கொண்டு செல்லக்கூடாது என்று எதிர்ப்பு குரல் வெடிக்கிறது. அந்த நேரத்திலே அவருக்கு ஆதரவாக ஒரு கிளர்ச்சி குரல் எழுகிறது. எந்த சமூகம் அவரை சாதிய தலைவர் என்று இந்த திராவிட அரசியல் கட்சிகள் ஆட்சிகள் நிறுவி இருக்கிறதோ அந்த தலைமை எழுகிறது. ஐயரே, நீங்கள் அழைத்துக் கொண்டு கோயிலுக்குள் செல்லுங்கள், உங்கள் கூட உடன் நான் வருகிறேன், எவர் தடுக்கிறான் என்று பார்ப்போம். உன்கிரகை உயர்ந்தது, உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது. இறைவனுக்கு முன்பு இருகரமும் குவித்துத்தான் வணங்குகிறோம். பிறப்பில் இல்லை ஒருவனுக்கு பெருமை, அவன் செய்கிற செயலை வைத்துத்தான் அவனுடைய உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்பதை கணக்கிட வேண்டும் என்கிற சிந்தனையை கொண்ட ஒரு மகான். சாதிய சிந்தனை கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடே நாசமாகிவிடும். சாதிய எண்ணம் கொண்டவன் இறைவனை வலுவடவே அருகதையற்றவன் என்ற முழக்கத்தை முன்வைத்த தெய்வ திருமகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள், ஐயரே அழைத்துக் கொண்டு போய் செல்லுங்கள், எவன் தடுக்கிறான் என்று பார்ப்போம் என்று தன் நண்பர்களை அழைத்துக் கொண்டு துண்டறிக்கை அடித்து கடை கடையாக கொடுக்கிறார். ஐயர் கோயிலுக்குள்ளே அழைத்து செல்லும் போது யாரும் எதிர்ப்பு காட்டக்கூடாது, காட்டினால் பெரும் பின்விளைவை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்தார். கோயிலுக்குள்ளே நீராட்டி நீரிட்டு 6 பேர் அழைத்துக் கொண்டு கோயிலுக்குள்ளே வழிபட வைத்த புரட்சியாளன் நம்முடைய சமத்துவ போராளி நம்முடைய தாத்தா வைத்தியநாயர். அந்த மாபெரும் மேதையை, அந்த மனித புனிதரை போற்றுவதற்கு ஒரு இடம் எடுத்தாரு. அருங்கொடையாளர், அருமை பெருமகனார் நம்முடைய தாத்தா லட்சுமண ஐயர். ஈரோட்டு கடப்பாறை இருக்குல்ல, அந்த கடப்பாறையே பேத்த கடப்பாறை நம்ம தாத்தா லட்சுமண ஐயர் தான். 650 குறுக்கம் ஏக்கர், 650 குறுக்கம் சொந்த இடம். அந்த இடத்தை தாழ்த்தப்பட்ட மக்கள் வீடு கட்டிக்கொள்ள நிலமற்ற மக்களுக்கு கொடுத்துறார். 6 ஏக்கர் 6.5 ஏக்கரை கொடுத்துறார். இன்னைக்கும் கோவிச்செட்டிப்பாளையத்தில் 100 ஏக்கர் இருக்கு. இந்த பேருந்து நிலையம் அவர் கொடுத்த இடம்தான். கல்லூரிகள் இருக்கிற விளையாட்டு திடல் அவர் கொடுத்த இடம்தான். நல்லா கவனிச்சுக்கணும். காந்தியடிகளை போய் சந்திக்கும் போது, நீ இந்த சமூகத்துக்கு ஏதாவது தொண்டு செய்யணும்னா தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளை படிக்க வை, அதுக்கு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்ச மகான் அவர் தான். நம்மளையெல்லாம் படிக்க வச்சார்னு பீத்திட்டு தர்றாங்களே, அவர் ஒரு தொடக்க பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைக்கல, படிக்க வச்சார் அவர் தான். நல்லா கவனிச்சுக்கணும். சாகும்போது அவருக்கு 1 சென்ட் இடம் கூட இல்லை 650 ஏக்கர்ல. அப்படி ஏதாவது ஒரு 1/2 சென்ட் 1 சென்ட் இடத்த ஐயா ஈவேர் அவர்கள் மக்களுக்கு கொடுத்தாருன்னு ஏதாவது செய்திருக்கா? கிடையாது. அவர் வீடே ரொம்ப நாளா புறம்போக்குல தான் கட்டப்பட்டு இருந்துச்சு. நம்ம போட்ட போடல தான் பட்டா கொடுத்தாங்க. அவருக்கு பட்டா வாங்கி கொடுத்தது நம்ம தான். புரியுதா உங்களுக்கு? அவசர அவசரமா கத்துறான்ட்டு பட்டா போட்டு கொடுத்தாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் பொது கிணறுல தண்ணி எடுக்க முடியாது. உயர் சாதிக்காரர்கள் வந்து அந்த குளத்துல போய் அந்த கிணத்துல தண்ணி எடுக்க அனுமதி இல்லை. அப்ப என்ன பண்றாரு, இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை எல்லாம் அழைச்சி ஏன் வீட்டுக்குள்ள, அவர் வீட்டுக்குள்ள ஒரு கிணறு இருக்கு, அதுல வந்து தண்ணி எடுங்கன்னா அந்த மக்கள் வாசல் வர வந்துட்டு வீட்டுக்குள்ள நுழைய தயங்குகிறார்கள். ஏனென்றால் பன்னெடுங்காலமாக இருந்த பழக்க முறை அப்படி வச்சிருக்கான். இவர் போய் அந்த மக்களை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து தன் வீட்டுக்குள்ள அனுப்பி கிணறுல தண்ணி எடுக்க சொல்லி அந்த தண்ணீரை வாங்கி குடிச்சு சமூக நீதி வெற்றி சொல்லாக இல்லாமல் நிலைநாட்டிய மகான் நம்முடைய அருங்கொடையாளர் தாத்தா லட்சுமண ஐயர் அவர். நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு மிகப்பெரிய சமூக தொண்டாற்றிய பெருந்தகை. இதுல ஒண்ணுமே செய்யாத அவரை, ஐயா ஈவேராவை போற்றுகிற இவர்கள் இத்தனை பெரும் தலைவர்களை, மிகப்பெரிய
பெருமைக்குரிய நம்முடைய முன்னவர்களை மறைத்தார்கள். காரணம் பிராமணர்கள் என்ற ஒரே காரணம். 2011 தான் இறந்து போறாரு. அவர் உடலை வண்டியில ஏத்த போறாங்க. வண்டியில ஏத்தி தூக்கிட்டு போகுது. மக்கள் சுத்தி நின்றுகிட்டு, எங்க ஐயாவை வண்டியில ஏத்தாதீங்க, நாங்க தான் தோல்ல தூக்கி கொண்டு எங்க ஐயாவை அடக்கம் செய்வோம், எங்க ஐயாவை சுமந்து போவோம். அப்படி வலுக்கட்டாயமாக வண்டியை விட்டு விட்டு எல்லோரும் தங்கள் தோளிலே மாறி மாறி, ஒருவர் கொஞ்சம் தூரம் சுமக்கிறது, அப்புறம் இன்னொருத்தர் கொஞ்சம் தூரம் சுமக்கிறது, அப்படி இன்னொருத்தர் கொஞ்சம் தூரம், ஏன் எல்லாரும் தங்கள் தோளிலே சுமந்தோம் என்ற பெருமை தங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக மாறி மாறி அந்த மனித புனிதனை தூக்கி கொண்டு போய் அடக்கம் செய்தார். அப்படிப்பட்ட அந்த ஒரு மாபெரும் மேதை லட்சுமண ஐயருக்கு ஒரு இடம். இப்ப 7 பேர் வருது, 6 இடம் தான் இருக்கு. 7 இடம் நியாயமா நம்ம கொடுத்துருக்கணும். இல்ல, இடம் இல்ல, பத்தல. அடுத்த முறை அதையும் முயற்சி செய்கிறேன். ஏன்னா 6க்கே பல பேர் அலறிக்கிட்டு இருக்கான். 6 இடம் கொடுத்துட்டாப்ல, 6 இடம் கொடுத்துட்டாப்ல, 7 இடம் கொடுக்கணும். இது 2க்கும் சேர்த்து ஒரு இடம். இவரை போலவே சமூக தொண்டாட்டி கொண்டிருக்கிற என்னுடைய தம்பி, எங்களுடைய அப்பா கிட்டு அவர்கள், மரபியல் வாழ்வியல் வேந்தராக இருந்த கிட்டு அவர்களுடைய மகன், திருவெங்காடிலே என்னுடைய ஆறுயிர் இளவல் காசிராமன், லட்சுமண ஐயரை போல, வைத்தியநாத ஐயரை போல சமூக தொண்டாற்றுகிறவன். தண்ணீர் விற்பனைக்கு இல்லை என்ற முழக்கத்தை நாங்கள் வைத்தோம். அந்த தண்ணீரை விற்பனைக்கு இல்லாது அவனை கிணறை வெட்டி தூய நீரை அதை சுத்திகரித்து அந்த பகுதி வாழ் மக்களுக்கெல்லாம் தடையின்றி தூய நீரை கிடைக்க செய்கிற ஒரு பெரிய சமூக பணியாளன். எப்படி நம்முடைய தாத்தங்கள் வாழ்ந்தாங்களோ அதுபோல நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற லட்சுமண ஐயரும் வைத்தியநாத ஐயரும் தான் நம்முடைய தம்பி காசிராமன் என்பதை அறிவு சமூகம் நினைவில் கொள்ள வேண்டும். 5 பேரையும் சென்னையில் நிறுத்திட்டு அவனை மட்டும் மயிலாடுதுறையில் நிறுத்திருக்கேன். மதுராவையில் நிற்கிறது யாரு? மதுராவையில் உட்காருங்க. இப்ப 6 பேர். இதுல இங்கே அறிவு சமூகம், என்னுடைய அன்பு பெற்றோர்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். தேர்தல் என்பது பலமுறை வருது, ஆனால் ஒரு மாறுதலும் இல்லை. ஏழை மக்களுக்கு ஒரு ஆறுதலோ தேர்தலோ இல்லை. அப்போ ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அப்ப இதுவரை நிலவுகிற இந்த ஆட்சி அரசியல், கட்சி அரசியல், இந்த ஆட்சி முறையை மாற்றணும். அது முடியுமான முடியும். நம்ம கிட்ட வலிமை மிக்க ஒரு கருவி இருக்கு, அதான் வாக்கு. இந்த மதிப்புமிக்க உரிமையை விற்கக்கூடாது என்ற முடிவை என்னிலும் இளையவர்கள், என் அன்பு பெற்றோர்கள் முடிவெடுக்கும். மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது உலகில் அவமானகரமானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அப்ப ஜனநாயகத்தில் மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் இருக்கிற மக்களுக்கு இருக்கிற கடைசியான வலிமையான உரிமை ஆயுதம் வாக்குதான். அப்ப அந்த வாக்கை அநீதிக்கு எதிராக தூக்கணும், அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக தூக்கணும், தீய ஆட்சி முறை ஒழிப்பதற்காக தூக்கணும். அது ரொம்ப முதன்மையானது. என்ன, நம்ம 1000-500 வாங்கிட்டு ஓட்ட வைக்கிறோம், அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறான். கண்ணுக்கு முன்னே உங்கள் வளங்கள் களவு போகிறது. நாடே குப்பை மேடாகி இருக்கு. எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக் குப்பைகள், நெகிழி குப்பைகள். நம்ம வந்தபோது தடை செய்யறோம், ஆனால் யாரும் அதை பிளாஸ்டிக் இல்லாத நகரமாக்குவோம், நாடாக்குவோம் சொல்லுறாரு ஒழிய ஒழிக்கல. பூமியை அழிப்பதற்கு, மக்களை, நாட்டை அழிப்பதற்கு அணுகுண்டு தேவையில்லை, பிளாஸ்டிக்கும் நெகிழியுமே போதுமானதுங்கிறார். அது உடனே கொள்ளுது, கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளும். எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக் குப்பைகள், குலைம நெகிழி குப்பைகள். எந்த மாறுதலும் இந்த நிலத்தில் இதுவரை இல்லை. ஒரு 5000 கொடுத்தா நான் 10,000 கொடுக்கிறேன்னு சொல்றது 10 லட்சம் கோடி
கிட்டத்தட்ட 10,4 லட்சம் கோடி கடனை தொற்றுது. நம்ம நாடு தொற்றுச்சு, தமிழ்நாடு தொற்றுச்சு. இந்தியா 196 லட்சம் கோடி கடனை பெற்று 196 லட்சம் கோடி கடனை பெற்று தமிழ்நாடு 10 லட்சம் கோடி பெற்றது போல ஒவ்வொரு மாநிலம் 10, 12, 13 இப்படி லட்சக்கணக்கான கோடிகளை பெற்று கணக்கு போட்டா 400 லட்சம் கோடி கடன் வருது. அப்ப கடன் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்று இந்த நாடு கட்டமைக்கும். ஒரு கடன்காரன் நிம்மதியாக வாழ முடியுமா? எந்த நேரம் கதவை தட்டுவானோ கடன்காரன், எந்த நேரம் வீதியில வந்து சட்டையை பிடிச்சு கேட்பானோ, மானத்தை கெடுப்பானோ, எப்படி பயந்து ஒரு கடன்காரன். கடன் வாங்கி கையெழுத்து விட்டாலே அந்த நாடு பொருளாதார அடிமையாயிரு. அப்ப கடன் கொடுத்தவன் என்ன சொல்றானோ அதை கேட்க வேண்டிய கட்டாய நிலைக்கு இந்த நாடு மக்களும் தள்ளப்பட்டாங்க. அதனாலதான் உன் கண் முன்னாடி உன் நிலத்தின் வளங்கள் வேட்டையாடப்படுவதை உன்னால் தடுக்க முடியல. ஏன்னா அரசை அங்கீகரிச்சிருது. எப்படிப்பட்ட ஆட்சி முறை, எப்படி கட்டமைக்கப்படுது, மக்களின் உளவியல் எப்படி கட்டமைக்கப்படுகிறது நல்லா பாரு. புஷ்பான்னு ஒரு படம் வந்துச்சு, 1, 2 பதிப்பு வந்துச்சு, நீ பார்த்திருப்ப. செம்மரக்கட்டையை வெட்டுவது குற்றம். செம்மரக்கட்டையை நம்ம வெட்ட வந்துட்டோம்னா 20 பேரை சுட்டு போட்டாங்க ஆந்திர காட்டுக்குள்ள. இதே ஐயா சந்திரபாபு நாயுடு தான். அது குற்றம். ஆனால் அந்த படத்திலே வெட்டி மிக நுட்பமாக கடத்துவார் கதாநாயகன். யாரு? செம்மரக்கட்டையை வெட்டி கடத்து சட்டப்படி குற்றம். அதை கடத்துறவன் கதாநாயகன். அதை தடுக்க போராடுகிற காவல்துறை அதிகாரி வில்லன், கெட்டவன். 2 படமும் ஓடுது, கைதட்டி ரசிக்கிறான். எப்படி இருக்கு பாரு. மலையை வெட்டி 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 கொண்டு போறான் குவாரி ஓனர். ஏன் அதுக்கு குவாரி? வாரி வாரி கொண்டு போறதுனால அது குவாரின்னு பேரு. எப்படி இருக்கு? நீ மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி கிடையாது. மலையும் மலை சார்ந்த இடமும் குவாரி. மணலை பூரா அள்ளி விற்கிறான். அவனுக்கு பேர் என்ன? மணல் குவாரி ஓனர். சமூக மரியாதை, பெரிய செல்வாக்கு. அரசை அங்கீகரிக்கிறது. எவ்வளவு வேணாலும் வெட்டிக்க, எனக்கு ஒரு லாரிக்கு இவ்வளவு கொடுத்துரு, ஒரு லோடுக்கு இவ்வளவு கொடுத்துரு. இப்ப நமக்கு இருக்கிற சிக்கல் என்ன? நீரை உறிஞ்சி வித்துக்கிட்டு இருக்கா. நம்ம வந்தா தடை. நீர் விற்பனைக்கல்ல, உலக உயிர்களின் உயிர் பாலது. அது எவனுக்கும் கிடையாது, விற்க கிடையாது. தூய குடிநீரை எங்க அரசு கொடுத்துரும் மக்களுக்கு. எல்லா உயிர்களுக்குமான நீரை சேமிச்சு வச்சிரும். அது எல்லாம் மரங்களை வெட்டிட்டா நட்டுறது. 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் நட்டுறது. 10 போர்வையா 10 ஆண்டுல என் நாட்டை மூடிடுறேன். மரம் நட்டு வளர்ப்பதற்கென்று பணி, அதற்கென்று பணியாட்கள், அதற்கென்று அரசு பணி. 10 ஆண்டு பசுமை திட்டத்தில் அரசு பணி நட்டு வச்சிடும். வேலை எல்லாருக்கும் கொடுத்துரும். ஊழல் லஞ்சம் ஒழிச்சிடும். அது நிர்வாக சீர்கேடு தான், ஒழிச்சிடும். ஏன்? மன்னன் எவ்வழி, குடிகள் அவ்வழி. நீரும் உயிரன்றே, நெல்லும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்ங்கிறான் மோசிக்கிறனர். நீர் உயிர் தான், ஆனா அது முக்கியம் இல்லை. நெல் உயிர் தான், ஆனா அது முக்கியம் இல்லை. ஏன்? இது 2 இருந்தும் ஆட்சி செய்கிற மன்னன் சரியில்லை என்றால் இது என்றும் பயனில்லை. அப்ப என்ன சொல்றான்? மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்ங்கிறான். யாரு? மோசிக்கிறனர். இப்ப தலைவன் எவ்வளி, குடிகள் அவ்வளி. தொலைச்சு பெறுவேன். என் சொல்லிட்டு தரான் பாரு. பெண்ணிய உரிமை, பெண்ணிய விடுதலை. யாரா நீ? யார் வச்சிருக்கா பெண்ணிய விடுதலை? யார் வச்சிருக்கா? பைத்தியக்கார பையில. என் தாய் தன் கற்ப பையிலிருந்து கொடுத்த விடுதலை தான்டா அந்த மகன். விடுதலை தான்டா அங்க இருக்கேன். பைத்தியக்காரடே, எத்தனை காலத்துக்கிட்ட அப்படி பேசி திரும்பி தொலைக்கிறேன்டா உங்களை. அயோக்கிய பயில்களா, தொலைக்கிறேன்டா. 117 பெண்கள் கொடுத்துருக்காப்ல, 117 ஆண் கொடுத்துருக்காப்ல. நாங்க கொடுக்கல, அவங்க எடுத்துக்கிறாங்க. அவர்கள் உரிமை. அவர்கள் எடுக்கும் போது நாங்க கைதட்டி ஆர்ப்பரிக்கிறோம். அவ்வளவுதான். ஆணுக்கு பெண் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தலைக்குமாம் என்கிறான் என் பாவன், என்னுடைய பாட்டன் பாரதி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம். 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே சற்று இளைப்பெண் கும்மியடிங்கிறான். தையலை உயர்வு செய்யுங்கிறான். பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருது முயல் கொம்பைங்கிறான் புரட்சி பாவலன். பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்.
பெண்ணை போற்றாத எந்த சமூகமும் பெருமை அடையாது. அதனால பெண்ணனும் பேராற்றல், அதுவே உலகின் உயிராற்றல். பெண்மையை, பெண்களை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து சரிபாதி இடம் அவங்க எடுத்துக்கிறாங்க, நாங்க கொடுக்கல. இதுல எந்த பெருமையும் இல்லை, எங்கள் பிறவி கடமை செய்கிறோம். அதனால பெண்கள் வாக்கெல்லாம் எங்களுக்கு அப்படி இல்லையே. போன தடவை நிறுத்தனம் போட்டாங்களா என்ன? கடமையை செய்கிறோம். அதுல பெரிய இது மாதிரி பேசுறது, அவர் ஜெயிக்க மாட்டாப்ல அதனால கொடுக்குறாரு. டே, ஜெயிக்கிறவன் நீங்க கொடுக்கல, அப்ப கொடுக்குற நான் ஜெயிக்கிறேன், அவ்வளவுதானே, ஜெயிக்கணும்ல. நீதான் ஜெயிக்கிறிய கொடு. வியாக்கியானம் யாருக்கிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசு, தொலைச்சு பெறுவேன், தப்பிக்க முடியாது ராஜா. நான் தான் திரும்ப திரும்ப சொன்னேன், என் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் எதிரான ஆயுதம் எங்கள் எதிரிகளிடத்தில் இருந்தது. ஆனால் அவர்கள் பின்னவர்கள், அவர்கள் பிள்ளைகள், நாங்கள் எடுக்கிற அறிவாயுதத்திற்கு எதிராக இந்த நிலத்திலே யாவனுக்கிட்டே ஆயுதம் கிடையாது. வெல்ல முடியாது, நீ வெல்ல முடியாது. நான் சொல்றேன், வெல்ல முடியாது. ஊடகத்தை சந்திக்கும் போது போதும் முடிச்சுக்கிறோம்னு ஊடகக்காரர்கள், தொலைக்காட்சி நிருபர்கள் சொல்லுவாங்களே வெளியே, நான் எல்லாம் முடிச்சுக்கிறோங்க, போதுனே இதோட நிறுத்திக்கிறோன்னு அவங்க தான் சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்பேன், இல்லை நான் முடிச்சுக்கலான்னே. புரியுதா? எங்க ஐயா இறந்துட்டாங்க, நல்ல கண்ணு இறந்துட்டாங்க. அந்த இடத்துல இருக்கிற ஊடகவியலாளர்கள் யாரும் கேள்வி கேட்க போறதில்லை. வந்தா அப்படி நம்மகிட்ட இருந்த மாபெரும் தலைவர் இறந்துட்டாங்க, அது நமக்கு வருத்தம் அளிக்குது, அவருக்கு என்னுடைய அஞ்சலி, இன்னும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக முடியல. சும்மா இருந்தா ஊடகக்காரங்க கேள்வி கேட்பாங்க, அந்த இடத்துல யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. எப்ப அதனால இங்க ஒரு மாற்றத்தை யார் உருவாக்குவது? இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர விரும்புகிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்கு என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். அதனால நாங்கள் எங்களிலிருந்து தொடங்குறோம், என்னிலிருந்து தொடங்குறோம், நீங்க உங்களிலிருந்து தொடங்குங்கள். நம்மிலிருந்து நல்ல அரசியலுக்கும் ஆட்சிக்குமான ஒரு அரசியல் மாற்றத்தை நம்மிலிருந்து தொடங்கும். அறிவார்ந்த தமிழ் சமூக பெருமக்கள், என் அன்பு தம்பி தங்கைகள், இந்த வாட்டி தேர்தல் களமே நம்ம கையில தான் இருக்க போகுது. களமும் நம்மது, காலமும் நம்மது. என் பிள்ளைகளுக்கு சொன்னேன், களம் உங்களுடையது, காலமும் உங்களுடையது. களத்திற்கு செல்லுங்கள், நில்லுங்கள், வெல்லுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நம்ம வெற்றி அதை சொல்லும். பெற்றோர, பெரியோர, உற்றார உறவினரே வணக்கம். ஆன்றோர, சான்றோர, அறிவார்ந்த பெரியோர வணக்கம். உங்க பிள்ளைங்க நாங்க சொல்லுறத கொஞ்சம் கேளுங்க, அதுல உண்மையது நன்மையது எண்ணி பாருங்க. உங்க பிள்ளைங்க நாங்க சொல்லுறத கொஞ்சம் கேளுங்க, அதுல உண்மையது நன்மையது எண்ணி பாருங்க. நாம சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கல, அப்படி மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாத்தல. நாம சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கல, அப்படி மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாத்தல. அதனால கொஞ்சம் மனச மாத்தி நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க ஓட்ட, போடுங்க ஓட்ட, காப்பாத்துங்க நாட்டை. போடுங்க ஓட்ட, காப்பாத்துங்க நாட்டை. கோடி கோடியா அடிச்ச கூட்டம் கொளுத்து வாழுது, ஓடி ஓடி உழைச்ச கூட்டம் கூழுக்கு அழுகுது, குழந்தை பாலுக்கும் அழுகுது. படிச்சு பட்டம் வாங்கிய கூட்டம் வேலைக்கு அலையுது, நடிச்சு நம்ம ஏக்கிற கூட்டம் நாட்டைய ஆளுது, ரொம்ப நாளா ஆளுது. இது யாரு செஞ்ச தப்பு? நம்ம தாத்தா பாட்டி தப்பு, நம்ம ஆத்தா அப்பன் தப்பு. இது தொடரலாமா அப்பு? அது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்ப மாத்தணுமே அப்பு, அதுக்குத்தானே நமக்கு இருக்கு ஓட்டுரிமை.
அத போட்டா தானே மாறும் நம்ம நாட்டு நிலைமை. அட அதுக்குத்தானே நமக்கு இருக்கு ஓட்டுரிமை. அத போட்டா தானே மாறும் நாட்டு நிலைமை. உலகத்திலே உலகத்திலே உயர்ந்த குடி உழவர் குடி. உலகத்திலே உயர்ந்த குடி உழவர் குடி. அவன் இல்லைனா ஏது நமக்கு சோறு ஒரு பிடி. அவன் இல்லைனா ஏது நமக்கு உணவு ஒரு பிடி. அதனால விவசாயி சின்னத்துக்கு போடுங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட. விவசாயி சின்னத்துக்கு போடுங்க ஓட்ட, கொஞ்சம் மாத்துங்க நாட்ட, காப்பாத்துங்க நாட்ட. இத்தோட நிப்பாட்டுறேன் என் பாட்ட. என்னம்மா தேவி சக்கம்மா, என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. கண்ணத்தோரந்தே பாரம்மா, கண்ணத்தோரந்தே பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. சின்ன வயசுல சிகரெட்ட பிடிக்கிறான், சித்தப்பங்கிட்டய தீப்பட்டி கேட்கிறான். சின்ன வயசுல சிகரெட்ட பிடிக்கிறான், சித்தப்பங்கிட்டய தீப்பட்டி கேட்கிறான். பசுமாடும் அம்மா ஆத்தாவ அம்மான்னு சொல்லுது, பச்சை தமிழ நம்ம மம்மின்னு சொல்லுறான். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. சந்தன பூமி கந்தகமாச்சு, காத்துக்கும் இப்போ திணறுது மூச்சு. சந்தன பூமி கந்தகமாச்சு, காத்துக்கும் இங்க திணறுது மூச்சு. மரமில்லா ஊருல மழையங்க பெய்யுது, ஏரி கோலம் எல்லாம் குடியிருப்பாகுது. விவசாயம் செய்யினா வேணான்னு சொல்லுறான், வெளிநாடு போயித்தான் ஒட்டகம் மேய்க்கிறான். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுத நியாயம்மா. கண்ணை தோறந்தே பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. கோட்டையில் கொடிதான் கிளியாம பறக்குது, குமரி பொண்ணு துணி கிழிஞ்சதான் தொங்குது. நத்தைக்கு கூட முதுகுல வீடு, நடபாத தானே ஏழைக்கு கூடு. சாமிக்கு படைக்கிற கைகளை கும்பிட்டோம், சாக்கடை அள்ளுற கைகளை விட்டுட்டோம். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுத நியாயம்மா. கண்ணை தோறந்தே பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. கண்ணை தோறந்தே பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, விவசாயி சின்னத்துக்கே வாக்குன்னு ஆக்கு. சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, விவசாயி சின்னத்துக்கே வாக்குன்னு ஆக்கு. விவசாயி சின்னத்துக்கு போடுங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட. ஓட்ட விவசாயி சின்னத்திற்கு போடு, சொர்க்கமா மாறுமே நாடு, அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு. என்னம்மா தேவி சக்கம்மா.